அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 2, 3, 4 வசனங்களை வாசிக்க கேட்போம். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியா ஒரு முழக்கம் உண்டாகி அவள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினியின் மயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். 120 பேர் மேலறையில் ஜெபித்து கொண்டிருக்கிறாங்க. பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவை பெற்றுக்கொள்வதற்கு, இயேசு வாக்கு கொடுத்ததை பெற்றுக்கொள்ள மேலறையிலே காத்திருக்கிறாங்க. அப்போது பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இறங்கி வருகிறது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு, நல்ல வசனத்தை கவனிக்க, 120 பேரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுகிறார்கள். அவங்களுக்குள்ள ஒரு வல்லமை வந்து இறங்குகிறது. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை அக்கினிமயமான நாவுகள் போல அப்படியே தலைமையில் வந்து அமருகிறது. நெருப்பு ஒரு நாவை போல, அக்கினி நாவை போல தலையில் அமருகிறது. அப்போ அவங்க எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுகிறாங்க. அவங்க ஏதோ ஒரு வல்லமையினால் நிரப்பப்படுவதை உணர்கிறார்கள். அப்படி நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷையிலே பேசத் தொடங்கினார்கள். அவங்க வேறு பாஷையில் பேசுகிறாங்க. பல நாட்டு மக்கள் வந்திருக்கிறாங்க. அங்கே பல தேசத்தின் மக்கள், பல மொழி பேசக்கூடிய மக்கள் வந்திருக்கிறாங்க. அவங்க லாங்குவேஜில் இவங்க பேசுகிறாங்க. ஆண்டவரை துதிக்கிறாங்க, ஆண்டவரை புகழ்ந்து பேசுகிறாங்க. அவங்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. இவங்க படிப்பறிவு இல்லாதவங்க, கிராமத்திலேருந்து வந்தவங்க, இவ்வளவு அழகாக பல மொழிகளை பேசுகிறாங்களே, இது எப்படி நீ ஆச்சரியமாக பார்க்குறாங்க. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு அவர்கள் பல பாஷைகளை பேசினார்கள். இன்னொரு சம்பவம் வாசிங்க. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 44, 45, 46 வசனங்கள். இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழ்கிறதையும் பேதுருவோட கூட வந்திருந்த விருத்த சேதனமுள்ள விசுவாசிகள் கேட்கும் பொழுது பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேல் பொழுந்திருக்கப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். இங்கே ஒரு ரோம அதிகாரி, அரசாங்கத்தில் பணி செய்கிற ரோம அதிகாரி கொர்நேலியு, அவருடைய வீட்டில் இயேசுவை பற்றிய செய்தியை பேதுரு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்போ கொர்நேலியு, அவருடைய குடும்பத்தார், அவருடைய உறவினர்கள் எல்லாரும் இந்த வீட்டில் கூடியிருக்கிறாங்க. அவங்கெல்லாம் சாதாரண ஆட்கள் அல்ல, பெரிய அரசாங்க அதிகாரிகள். அந்த காலத்தில் ஆட்சி பண்ணின ரோமருடைய அதிகாரிகள். அவங்க எல்லாம் உட்கார்ந்து பேதுரு பிரசங்கம் பண்ணுவதை ஆச்சரியமாக கேட்கிறாங்க. இயேசுவை பற்றி அப்படி பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போதே வசனம் சொல்லுகிறது, யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அங்கே உட்கார்ந்திருந்த அனைவர் மேலும் ஆவியானவர் இறங்கினார். பரிசுத்த ஆவியானவர் வந்து அவள் மேலே இறங்கி அவர்களை நிரப்பினார். அப்போ என்ன நடக்கிறது? அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும் அவங்க கேட்டாங்க. அவங்க எல்லாம் கூட ஆவியில் நிரம்பி பல பாஷைகளை பேசுகிறாங்க, தேவனை புகழுகிறாங்க அந்நிய பாஷையில். அந்த மாதிரி அந்த வீட்டில் கூடி வந்த எல்லாருக்கும் அந்த அனுபவம். அதே மாதிரி அப்போஸ்தலர் நடபடிகள் 19ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க. அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்தபோது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். எபேசு பட்டணத்திற்கு பவுல் அப்போஸ்தலன் வருகிறார். அங்கே இயேசுவை ஏற்றுக்கொண்ட சீஷர்கள், தேவனுடைய பிள்ளைகளை சந்திக்கிறார். அப்போ அவங்க கேட்டார், நீங்கள் விசுவாசிகள் ஆனபோது, இயேசுவை ஏற்றுக்கொண்ட போது
பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்கிறார். அவங்க சொல்கிறாங்க, பரிசுத்த ஆவி உண்டென்பது நாங்கள் கேள்விப்படவே இல்லை. எங்களுக்கு இயேசுவை பற்றி சொன்னாங்க, அவரை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம், அவரால் ரட்சிக்கப்பட்டோம், பரிசுத்த ஆவியை பற்றி கேள்விப்படவில்லை. பவுல் அதற்கு பரிசுத்த ஆவியை பற்றி சொல்லி அவர்கள் மேலே கைகளை வைத்து ஜெபிக்கிறார். அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் வந்தார். பார்த்தீங்களா, ஆவியானவர் வந்து இறங்கி அவர்களை நிரப்பினார். அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள் அப்படின்னு பார்க்கிறோம். கொர்நேலி வீட்டில் ஆவியானவர் இறங்கி நிரப்பின பொழுது அந்நிய பாஷைகளை, பல பாஷைகளை பேசினார்கள். இந்த எபேச பட்டணத்தில் இந்த விசுவாசிகள் மீது ஆவியானவர் இறங்கின போது அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள். இந்த அந்நிய பாஷை அப்படின்னா அன்னோன் டங், அறியாத ஒரு பாஷை. அந்நியம்னா எனக்கு அந்நியம், அது எனக்கு என்னன்னு தெரியல, தெரியாத ஒரு பாஷையை பேசுவது தான் அந்நிய பாஷை. அந்நிய பாஷையில் பேசுவது இது அவசியமா? இது என்ன பாஷை? அந்நிய பாஷையில் பேசினா என்ன நடக்கும்? ஏன் அந்நிய பாஷையில் பேசணும்? இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த அந்நிய பாஷையில் பேசுகிறதுனால என்ன பிரயோஜனம்? எதுக்கு அந்நிய பாஷையெல்லாம் பேசணும்? தெரியல, என்ன பாஷைன்னே தெரியல, அர்த்தமே தெரியாத ஒரு பாஷையை எதுக்கு பேசணும் என்பதாகலாம் பலருடைய உள்ளத்தில் கேள்விகள் எழும்பலாம். ஆனால் இந்த அந்நிய பாஷையை பற்றியே ஒரு அதிகாரத்தில் பவுல் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. 2வது வசனம், 4வது வசனம் வாசிக்க கேட்போம். ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே இரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடியினாலே அவன் மனிதனிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். தீர்க்க தரிசனம் சொல்கிறவனோ சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். நீங்கள் எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசும்படி விரும்புகிறேன். நீங்கள் எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசும்படி விரும்புகிறேன். இது யாருடைய விருப்பம்? பவுல் அப்போஸ்தலனுடைய விருப்பம். கொரிந்து சபைக்கு எழுதும்போது, கொரிந்து சபையில் இருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளே, ஊழியக்காரங்க மட்டுமல்ல, நீங்கள் எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசும்படி விரும்புகிறேன். பவுல் தன்னுடைய விருப்பத்தை மட்டும் சொல்லவில்லை, பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு தான் அந்த வார்த்தையை எழுதுகிறார். அப்போ தேவனுடைய விருப்பம், நம்மை உண்டாக்கின ஆண்டவருடைய விருப்பம், நாம் எல்லாரும் ஆவியினால் நிரப்பப்பட்டு அந்நிய பாஷையிலே பேச வேண்டும். இதுதான் தேவனுடைய விருப்பம். அதைத்தான் பவுல் எழுதுகிறார். அப்போ ஆண்டவர் நம்மை குறித்து வைத்திருக்கிற விருப்பம் என்ன? என் பிள்ளைகளே, நீங்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு என்னுடைய பிள்ளைகள் என்ற அனுபவத்தை பெற்றிருக்கிறீங்க. அடுத்து நீங்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு அந்நிய பாஷைகளை பேச வேண்டும். எல்லாருமே அந்நிய பாஷைகளை பேச வேண்டும் என்று விரும்புகிறேன். இது ஆண்டவருடைய விருப்பம். இங்கே வந்திருக்கிற எல்லாரை குறைத்த ஆண்டவருடைய விருப்பம். அப்போ முதல்ல நான் ஆவினாலே நிரப்பப்பட்டு அந்நிய பாஷையில் பேசுவதை ஆண்டவர் விரும்புகிறார் என்பதை விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவர் ஒரு விருப்பத்தை தெரியப்படுத்தினால் அதில் ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது, அதற்குள்ளே ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது. இந்த ஆசீர்வாதத்தை தெரியாமல் நாம் இருக்கிறதுனால தான் அதை இன்னும் வாஞ்சிக்காமல் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம். ஏனென்றால் இதை பற்றி சில தவறான எண்ணங்களும் பிரசங்கங்களும் கூட நடந்திருக்கிறது. அவங்க சொல்லுவாங்க, அந்நிய பாஷை பேசுகிறதில் என்னங்க பிரயோஜனம்? தெரியல, பாஷை என்ன பேசுகிறாங்கன்னே புரிய மாட்டேங்குது, அதை பேசி என்ன பிரயோஜனம், அதனால் தேவையில்லை அப்படி சொல்கிறவங்க உண்டு. சிலர் பெந்தெகோஸ்தே நாளில் அந்நிய பாஷை பேசும்போது அங்கிருந்த எல்லாருக்கும் புரிஞ்சதில்லை,
ஆசியாவிலேருந்து போனவங்களுக்கு புரியுது. அங்கே பல தேசத்துலேருந்து வந்திருக்கிறாங்க, கப்பத்தோக்கியாவிலேருந்து வந்திருக்கிறாங்க, அது மாதிரி பல நாடுகள் இந்த பக்கத்து அரபி தேசத்துலேருந்து வந்திருக்கிறாங்க. அவங்கவுங்க லாங்குவேஜில் அது புரியுது இல்லை. இன்றைக்கி இவங்க பேசுகிற அந்நிய பாஷை ஒருத்தருக்கு புரிய மாட்டேங்குதே, அப்படி பேசுகிறவர்கள் உண்டு அதனால்தான் பல கேள்விகள். நீங்கள் வேதத்தை வாசிக்கும்போது 2 காரியம் சொல்லப்படுகிறது. ஒன்று பற்பல பாஷைகள், இன்னொன்று அந்நிய பாஷை. நீங்கள் ரொம்ப கவனமாக பைபிளை வாசித்தாதான் இது அறிய முடியும். பற்பல பாஷைகள் பெந்தெகோஸ்தே நாளில் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் அவங்க எல்லாரும் ஆவியில் நிரப்பப்பட்ட போது வசனம் என்ன சொல்லுது? அப்போஸ்தலர் 2:4 வாசிங்க. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். வெவ்வேறு பாஷைகள், டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் டங்ஸ். அப்படின்னா வெவ்வேறு பாஷைகள். ஒருத்தர் ஜெர்மனி பேசுகிறாங்க, ஒருத்தர் ஃப்ரெஞ்சு பேசுகிறாங்க, ஒருத்தர் தமிழ் பேசுகிறாங்க. அவங்களுக்கு தமிழ் தெரியாது, தமிழில் பேசுகிறாங்க. ஃப்ரெஞ்சு தெரியாது, ஃப்ரெஞ்சில் பேசுகிறாங்க. ஜெர்மன் மொழி தெரியாது, ஜெர்மனில் பேசுகிறாங்க. வெவ்வேறு பாஷைகள். அதுக்கு ஆங்கிலத்தில் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் டங்ஸ், அதான் பற்பல பாஷைகள் என்று இன்னொரு இடத்துல சொல்லப்படுகிறது. அது பல பாஷைகளை பேசுவது. இப்போது சொல்லுவாங்கல்ல, இவங்களுக்கு 8 லாங்குவேஜ் தெரியும், 8 மொழியில் பேசுவாங்க. எங்கள் ஊழியத்தில் சிலர் இருக்கிறாங்க, சில தம்பிமார், சில பிள்ளைகள் 4 மொழி பேசுவாங்க. அவங்களுக்கு ஹிந்தி தெரியும், கன்னடம் தெரியும், தெலுங்கு தெரியும், தமிழ் தெரியும், ஆங்கிலம் தெரியும். நம்ம ஊழியத்தில் இருக்கிறாங்க. அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, இவங்களுக்கு பல மொழிகள் தெரியும், பல லாங்குவேஜ் அவங்களுக்கு தெரியும். அதுதான் பற்பல பாஷைகளை பேசுவது, டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் டங்ஸ். அப்படின்னா தமிழும் தெரியும், ஆங்கிலமும் தெரியும், ஹிந்தியும் தெரியும், தெலுங்கும் தெரியும், எல்லாத்துலேயும் பேசிடுவாங்க. அதே சமயத்தில் அதை தமிழ் மட்டும்தான் தெரிகிற ஒரு ஆள் ஹிந்தியில் பேசினா எப்படி இருக்கும்? இவனுக்கு ஹிந்தியே தெரியாது, ஹிந்தி மொழியில் பேசுகிறானே எப்படி? இந்த ஆள் ஃப்ரெஞ்சில் பேசுகிறான், ஜெர்மன் மொழியில் பேசுகிறான், எப்படி? அது உலகத்தில் இருக்கிற இன்னொரு மொழியை பேசுவது. இது வரம், கிஃப்ட்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். அதான் நீங்கள் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. பற்பல பாஷைகளை பேசுதலும் வசனத்தில் இதான் ஆவிக்குரிய 9 வரத்தில் ஒன்று பற்பல பாஷைகளை பேசுவது. டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் டங்ஸ் என்பது பற்பல பாஷைகள். அதுதான் வரம், கிஃப்ட்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். ஒரு மனிதனுக்குள்ளே பரிசுத்த ஆவியினுடைய வரம் செயல்படும் போது அந்த வரத்தில் ஒரு வரம் பற்பல பாஷைகளை பேசுவது, தெரியாத ஒரு பாஷையில் பேசுவது. அதுதான் வரம். நல்லா புரிந்து கொள்ளுங்க, அது வரம், பற்பல பாஷை பேசுவது. இன்னொன்று இருக்கிறது அன்னோன் டங். அப்படின்னா அறியாத ஒரு பாஷை, அந்நிய பாஷை, தெரியாத ஒரு பாஷை. இந்த உலகத்தில் எங்கேயுமே அந்த லாங்குவேஜ் பேசப்படுவதில்லை. இந்த உலகத்தில் எங்கேயுமே பேசாத ஒரு மொழியை இவங்க பேசுகிறாங்க. உலகத்தில் இல்லாத ஒரு பாஷையை பேசுகிறாங்கன்னா அது அந்நிய பாஷை, அந்நியம், அன்னோன் டங், தெரியாத ஒரு பாஷை. இதான் வேதத்தில் இருக்குது. அப்போ 2 காரியத்தை புரிந்து கொள்ளணும். ஒன்று வரம், அது பற்பல பாஷைகளை பேசுவது. நாங்கள் அநேக வருஷத்துக்கு முன்னால் இந்த சாயர்புரம் பக்கம் சுப்பிரமணியபுரம்னு ஒரு ஊர் இருக்குது, அங்கே கூட்டம் நடத்த போயிருந்தோம். 3 நாள் கூட்டம். கடைசி நாள் கூட்டம் நிறைய மக்கள் திரளாய் வந்திருந்தாங்க. கடைசி நாள் கூட்டத்தில் ஆவியானவர் பலமாய் ஊற்றப்பட்டார். நிறைய வாலிபர்கள், வாலிப பெண் பிள்ளைகள் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டாங்க. ஆவியில் நிரம்பி பல பாஷைகளை பேசுகிறாங்க.
எங்கள் ஊழியத்தில் ஒரு ட்ரஸ்டி இருக்கிறாங்க. நம்ம ஊழியத்தில் அந்த ட்ரஸ்டியும் அவருடைய மனைவியும் ஆர்தர் பிரதர்னு மார்த்தாண்டத்தில் இருக்கிறாங்க. அவங்களும் அவருடைய மனைவியும் அந்த கூட்டத்துக்கு வந்திருந்தாங்க. அவங்க சவுதி அரேபியாவில் பல வருஷமாக வேலை செய்தவங்க. அதனால் அவங்களுக்கு அரபு மொழி தெரியும். சவுதி அரேபியாவில் பல வருஷம் வேலை செய்ததுனால அரபு மொழி அங்கே பேசுவாங்கல்ல, அரபிக் பாஷை, அது அவங்களுக்கு தெரியும். அவங்க அந்த கூட்டத்துக்கு வந்திருந்தாங்க. இந்த வாலிபிள்ளைகளாம் முன்னால் வந்து ஒப்பு கொடுத்து அபிஷேகம் ஊற்றப்பட்டு ஆவில நிரம்பி பாஷை பேசும்போது இந்த சகோதரி வந்து ஹெல்ப் பண்ணாங்க. கூட்டம் முடிச்சுட்டு வந்து அவங்க ஆச்சரியமாக ஒரு காரியம் சொன்னாங்க. பிரதர், இன்றைக்கி ஒரு ஆச்சரியமான காரியத்தை பார்த்தேன். என்னது சிஸ்டர்னு கேட்டேன். இந்த வாலிப பிள்ளைகள் வந்து அபிஷேகம் பெற்றாங்கல்ல, ஆமாம், அதில் ஒரு வாலிப மகள் ஆவில நிரம்பி அந்நிய பாஷை பேசினா. அவள் பேசும்போது எனக்கு தெரிஞ்ச மொழியாக தெரியுதுன்னு பக்கத்தில் போய் நான் கேட்டேன். அரபிக் மொழியில் பேசினான். இது சவுதி அரேபியாவில் பேசுவாங்க அரபிக், அவங்க பேசக்கூடிய மொழி. ஒரு மிஸ்டேக் கிடையாது, தெளிவாக கிராமட்டிக்கலாக அழகாக அந்த அரபிக் மொழியில் பேசினாள். ஆண்டவரை புகழுகிறாள், இயேசுவை புகழ்ந்து அந்த மொழியில் பேசுகிறாள். நான் ரொம்ப ஆச்சரியமாக கேட்டுக்கொண்டு, இந்த கிராமத்தில் இருக்கிற இந்த பெண் பிள்ளைக்கு எப்படி அரபிக் மொழி தெரியும் அப்படின்னு சொல்லி ஜெபலாம் முடியட்டு காத்திருந்தேன். முடிஞ்ச பிறகு அந்த மகளை கூப்பிட்டு பேசினேன். நீ ஒரு மொழி பேசினல்ல? ஆமாம். அது என்ன மொழின்னு உனக்கு தெரியுமா? எனக்கு எப்படி தெரியும்? இன்றைக்கி தான் நான் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டேன், இன்றைக்கி தான் இந்த மொழியை நான் பேசினேன், அது அந்நிய பாஷை தானே. அப்போ அவங்க சொன்னாங்க, உனக்கு நீ பேசின மொழி உனக்கு தெரியாதா? தெரியாது. உனக்கு எத்தனை மொழி தெரியும்? தமிழ் மட்டும்தான் தெரியும். நான் இந்த கிராமத்தை சார்ந்தவள், வேறு எங்கே போனதில்லை, ஆங்கிலம் கூட எனக்கு தெரியாது. அப்படியா? ஆனால் நீ பேசினது அரபிக் மொழி, எனக்கு நல்லா தெரியும், அந்த அர்த்தம்லாம் எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஆச்சரியம். அப்படியா? நான் பேசினது இன்னொரு லாங்குவேஜான்னு சொல்லி. அப்போது உலகத்தில் எங்கோ பேசக்கூடிய ஒரு மொழியை நீங்கள் ஆவில நிரம்பி பேசி அந்த மொழியாக இருந்தால் அது வரம், அது பற்பல பாஷைகளை பேசுவது. அதே சமயத்தில் இவங்க பேசுகிற லாங்குவேஜ் என்னதுன்னே தெரியல, உலகத்தில் எங்கேயுமே இந்த மொழி பேசுவதில்லை அப்படின்னு சொன்னால் அது அந்நிய பாஷை. இந்த ரெண்டையுமே வேதம் சொல்லுகிறது, நல்லா புரிந்து கொள்ளுங்க. இதெல்லாம் தெரியாமல் தான் சிலர் வந்து வாக்குவாதம் பண்ணுவாங்க. பெந்தேகோஸ்தே நாளில் அந்நிய பாஷை பேசினாங்க, அர்த்தம் எல்லாருக்கும் தெரிஞ்சது. கொர்நலி வீட்டில் பேசுனாங்கல்ல, யாருக்கு தெரிஞ்சது அர்த்தம்? தெரியாது. எபேசு பட்டணத்தில் பேசினாங்களே, அந்த அந்நிய பாஷைக்கு யாருக்கு அர்த்தம் தெரியுது? பல மொழிகளிலே பேசினாங்க இல்லையே. அப்போது பற்பல பாஷைகளை பேசுவது வரம், அந்நிய பாஷை பேசுவது எல்லாரும் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு கிருபை. இதை தான் விளங்கி கொள்ளணும். அப்போது ஆவிக்குரிய 9 வரங்களில் ஒன்று பற்பல பாஷை பேசுவது. அவங்களுக்கு உலகத்தில் இருக்கிற ஏதோ மொழியை பேசக்கூடும். அது பல இடத்துல அந்த சம்பவங்கள் நடந்திருக்கிறது எனக்கு தெரியும். அமெரிக்காவில் ஒரு கிறிஸ்தவ வாலிபன் ஒரு ஜபக்கூட்டத்துக்கு புறப்பட்டான். காலேஜில் படிக்கிற வாலிபன். அவங்க கூட ஒரு யூத வாலிபன் இருந்தான், ஜூவிஷ், இஸ்ரவேல் தேசத்தை சார்ந்த யூத வாலிபன், அவனுடைய ஃப்ரெண்டு. எங்கடா போகிற அப்படின்னு கேட்டால், ஒரு ஜபக்கூட்டம் இருக்குது, அதுக்கு நான் போகிறேன். நானும் வரட்டுமான்னு சொன்னான். நாங்கள் இயேசு கிறிஸ்துக்கிட்ட ஜெபிக்க போகிறோம், அவரை புகழ்ந்து பாடுவோம், நீ இயேசுவை நம்பாத ஆள், அப்போ நீ வரியான்னு கேட்டேன். இல்லை நான் வரேன், என்ன தான் நடக்குது பார்க்குறேன்னு சொல்லி கிறிஸ்தவ நண்பனோடு சேர்ந்த யூத வாலிபனை வந்தான். ஜெபக்கூட்டத்தில் வந்து உட்கார்ந்துருந்தான். எல்லாரும் ஆவில நிரம்பி ஆண்டவரை துதித்து பாடி, சிலர் அந்நிய பாஷை பேசுகிறாங்க. அப்படி அந்நிய பாஷை பேசும்போது அப்படியே பார்க்குறான், என்னடா இது பல மொழியில் ஒன்றும் புரிய மாட்டேங்குது அப்படின்னு இந்த யூத வாலிபன் பார்த்து கொண்டே இருந்தான். திடீர்னு ஒருத்தர் சத்தமாக ஒரு அந்நிய பாஷை பேசினார். இந்த யூத வாலிபன் கவனமாக கேட்க ஆரம்பித்தான். என்னவென்று சொன்னால், அவன் வந்து ஹீப்ரு மொழியில் பேசுகிறான், எபிரேய மொழியில் ஒரு ஆள் பேசுகிறார் அந்நிய பாஷையில். இந்த வாலிபனோடு பேசுகிறார்.
அங்கே இருக்கிற யாருக்குமே தெரியாது. ஒரு ஆள் சத்தமாக அந்நிய பாஷை பேசுகிறா, அது எபிரேய மொழி. எபிரேய மொழி தெரிஞ்ச ஒரே ஒரு ஆள் இந்த வாலிபன், யூத வாலிபன். அவங்கிட்ட ஆண்டவர் பேசுகிறார், நான் தான் மெய்யான ஆண்டவர், இயேசுவாகிய நான் தான் மேசியா, நான் தான் இந்த உலகத்தில் வந்து மரித்த ரட்சிப்பை உண்டாக்கினேன் அப்படின்னு அவர் எபிரேய மொழியில் பேசுகிறார் என்பது அங்கே இருக்கிற யாருக்குமே தெரியாது. யூத வாலிபனுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த செய்தி யூத வாலிபனோடு வருகிற ஆண்டவர் பேசுகிறார். அதில் அந்த யூத வாலிபன் ஒப்பு கொடுத்து ரட்சிக்கப்பட்டு இயேசுக்கு சாட்சியாய் மாறிவிட்டான். இது வந்து வரம். இது வரம். உலகத்தில் இருக்கிற ஏதோ ஒரு மொழியில் பேசுவது. அந்த அபிஷேகம் இறங்கி வரும்போது நமக்கே தெரியாமல் உலகத்தில் இருக்கிற ஒரு மொழியில் பேசுவது வரம். இதுதான் பற்பல பாஷைகளை பேசுவது. இது வரம் எப்போதாவது அவசியமான இடத்துல செயல்படும். அந்நிய பாஷை என்பது அன்னோன் டங் வசனத்தில் அந்நிய பாஷை. இந்த உலகத்தில் எங்கேயுமே அந்த மொழி பேசப்படுவதில்லை. இது அந்நிய பாஷை. இது எல்லாருக்கும் உரியது. இதைத்தான் பவுல் சொல்லுகிறார். வரம் யாருக்காவது ஒருத்தருக்கு இருக்கும். ஒருவனுக்கு இந்த வரம், ஒருவனுக்கு அந்த வரம், அது வித்தியாசம். நீங்கள் எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசும்படி விரும்புகிறேன். அதான் பவுல் சொல்றார். எவ்ரிபடி மஸ்ட் ஸ்பீக் இன் அன்னோன் டங். நீங்கள் எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசும்படி விரும்புகிறேன். ஏன் அப்படி சொல்லணும்? ஏன் இந்த அந்நிய பாஷை எல்லாரும் பேசணும்? ஏன் அவசியம்? இதுதான் நீங்கள் விளங்கி கொள்ளணும். இப்போ அந்த அந்நிய பாஷையில் அப்படி என்ன இருக்கிறது? 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடியினாலே அவன் மனிதனிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். அந்நிய பாஷையில் பேசுகிறவன், நல்ல கவனிங்க, அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடியால். அப்படின்னா என்ன அர்த்தம்? யாருக்குமே விளங்காது. அவன் பேசுகிற பாஷை உலகத்தில் இருக்கிற ஒரு பாஷை அல்ல, அது அந்நிய பாஷை. அவன் பேசுகிறது ஒருவருக்கு விளங்காது அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்போ அந்நிய பாஷை பேசினா யாருக்கு அது புரியாது. புரியாத ஒரு பாஷை எங்க பேசணும்? நல்ல கவனிங்க, அந்த வசனம் என்ன சொல்லுது? அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசுகிறான். சீக்ரெட். ரகசியம்னு சொன்னாலே 3வது ஆளுக்கு தெரியாமல் 2 பேர் குசு குசுன்னு பேசுவாங்கல்ல, என்ன ரகசியம் பேசுகிறீங்க அப்படின்னு கேட்பீங்கல்ல. ரகசியம்னாலே 3வது ஆளுக்கு தெரியாமல் 2 பேர் பேசுவதுதான் ரகசியம். ஆமென். புரியுதா உங்களுக்கு? அந்நிய பாஷையில் பேசுகிறவர்கள் ரகசியம் பேசுகிறாங்களாம். அப்போ 3வது ஆளுக்கு தெரியாது. அதுதான் ரகசியம். அப்படிதான் வசனம் சொல்லுது. அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியம் பேசுகிறான். ஆவியினாலே, பரிசுத்தாவினாலே நிறைந்த ரகசியம் பேசுகிறான். ரகசியம் பேசுனா 2 பேர் வேணும்ல. இவன் ஒரு ஆள், இன்னொரு ஆள் யாரு? வசனம் சொல்லுகிறது, அவன் மனிதரோடு பேசாமல் தேவனோடு பேசுகிறான். அல்லேலூயா. அப்போ தேவனோடு கூட ரகசியம் பேசுகிற ஒரு மொழிதான் அந்நிய பாஷை. நீங்கள் ஆண்டவரோட ரகசியம் பேசணுமா? இந்த அந்நிய பாஷை பேசுகிற அனுபவத்தை பெறணும். அதுதான் வசனம் சொல்லுகிறார். தேவனிடத்தில் ரகசியம் பேசுவதற்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு மொழி, ஒரு லாங்குவேஜ் தான் அந்நிய பாஷை என்பது. ஒரு பாஷை. தேவனோடு ரகசியம் பேசுவது. அவன் பேசுகிறது ஒருவருக்கு விளங்காது. அப்ப யாருக்கு விளங்கும்? அவன் யாரோடு ரகசியம் பேசுகிறானோ அவருக்கு அது விளங்கும். தேவனுக்கு அது விளங்கும். அவன் தேவனோடு ரகசியம் பேசுகிறான். இதான் அவருடைய அர்த்தம். வசனத்தை நல்ல கவனிங்க. அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசுகிறான். அவன் பேசுகிறதை ஒருவனும் அறிய மாட்டான். பக்கத்தில் இருக்க யாருக்குமே புரியாது. நம்ம வீட்டில் தத்தக்க புத்தகான்னு பேசுவாங்க. நினைப்பாங்க, என்னடா தத்தக்க புத்தான்னு பேசுகிறான்? அது சீக்ரெட் வேர்டு, அது ரகசிய வார்த்தை, உங்களுக்கு புரியாது.
யாருக்கு புரியணுமோ அவருக்கு புரியும். அல்லேலூயா. அதுதான் ரகசிய பாஷை. அந்நிய பாஷை என்பது தேவனோடு ரகசியம் பேசுகிற ஒரு பாஷை. நான் பைபிள் காலேஜில் படிக்கும்போது திருச்சியிலிருந்து ரிச்சர்ட் ரீட் அப்படின்னு ஒரு சகோதரர் படித்தான். நாங்கள் 2 பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு பைபிள் காலேஜில். அவர் சிஎஸ்ஐ ரெவரண்டாக இருந்து ரிட்டையர்ட் ஆகிட்டார் இப்போ திருச்சியில். அவர் ஆங்கிலோ இந்தியன் வகுப்பை சார்ந்தவர். ஆங்கிலோ இந்தியர்கள். அவங்க வீட்டில் இங்கிலீஷ் தான் பேசுவாங்க. அவங்க அப்பா அம்மா சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் எல்லாம் எனக்கு தெரியும். லீவில் அவர் சில சமயம் எங்கள் வீட்டுக்கு வருவார் 4 மாவடிக்கு. நான் சில சமயம் அவங்க வீட்டுக்கு போவேன். அப்படிலாம் ரொம்ப பழக்கம். அவங்க வீட்டில் தங்கி இருந்தபோது ஆங்கிலத்தில் தான் அவங்க பேசுவாங்க. ஆங்கில இந்தியர்கள் அதிகமாக. திடீர்னு இடையில் சில ஒரு மாதிரி லாங்குவேஜ் பேசுவாங்க. உச்சரிப்பு பார்த்தா ஆங்கிலம் மாதிரியே இருக்கும், இங்கிலீஷ் பேசுகிற மாதிரி அந்த உச்சரிப்பு இருக்கும். ஆனால் ஒன்றுமே புரியாது, ஒரு வார்த்தை கூட புரியாது. நான் முதல்ல இது ஆங்கிலம் பேசுகிறாங்கன்னு நினச்சேன். அப்புறம் சில நாட்களுங்க தங்கியிருந்த போது கவனித்தேன், ஒன்றுமே புரியலை, இங்கிலீஷ் மாதிரி இருக்குது ஆனால் புரிய மாட்டேங்குது, இது இங்கிலீஷ் இல்லை. நான் என் நண்பர்கிட்ட கேட்டேன், என்னையா லாங்குவேஜ் பேசுகிறீங்க, ஆங்கிலம் மாதிரி தெரியுது, ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. அப்போ அவர் சொன்னார், எங்கள் வீட்டில் வேலை செய்கிறதுக்கெல்லாம் ஆட்கள் வச்சுருக்குறோம், வேலைக்காரி இருப்பாங்க, வேலைக்காரங்க. அப்போ வெளியிலேருந்து மற்றவங்களாம் வரும்போது எங்கள் குடும்பத்துக்கு மட்டும், ஃபேமிலிக்கு மட்டும் தெரிகிற மாதிரி ஒரு லாங்குவேஜ் நாங்கள் வச்சுருக்குறோம். அது என்ன லாங்குவேஜ் அப்படின்னா, ஆங்கில வார்த்தையோட ஒரு வார்த்தையை சேர்த்து பேசுவது. அப்போ எனக்கு ஞாபகம் வந்துச்சு, நாங்கள் ஸ்கூலில் படிக்கும்போது சென்னையிலலாம் ஸ்கூலில் படிக்கும்போது கா போட்டு பேசுவாங்க, பார்த்துருக்கீங்களா? எல்லா வார்த்தை கூட கா கா கான்னு சேர்த்து பேசுனா 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் பேசுவாங்க, யாருக்கும் புரியாது. சிலர் பா போட்டு பேசுவாங்க. இப்போ எனக்கு பேச வரல, அந்த நாட்களில் ஞாபகம் இருக்குது. நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படி பேசுவோம், வேகமாக கடன்னு பேசுவோம், கா போட்டு. தமிழ் தான், தமிழ் வார்த்தை கூட ஒரு வார்த்தையை சேர்த்துட்டா வெளியில் உள்ளவங்களுக்கு அர்த்தம் புரியாது. அந்த 2 ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் தெரியும். நான் அதெல்லாம் பேசியிருக்கிறேன். அப்போ அதான் ஞாபகம் வந்துச்சு. அதே மாதிரி ஆங்கில வார்த்தையோட ஒரே ஒரு வார்த்தையை சேர்த்து அவங்க பேசுகிறாங்க. ஆங்கிலம் மாதிரி தெரியும், அர்த்தம் யாருக்கு விளங்காது. எதுக்காக? அவங்க ஃபேமிலி சீக்ரெட், அவங்களுடைய குடும்ப ரகசியம் பேசுவதற்கு ஒரு லாங்குவேஜ். இது வெளியில் இருக்கிற யாருக்குமே புரியாது. அதே மாதிரி பரலோகத்தின் தேவன், என் பிள்ளைங்கிட்ட நான் ரகசியம் பேசணும், என் பிள்ளைங்க என்கிட்ட ரகசியம் பேசணும், இது யாருக்குமே தெரியக்கூடாது, நாங்கள் சீக்கிரட்டாக பேசிக்கொள்ளணும்னு சொல்லி ஆண்டவர் ஒரு சீக்கிரட் லாங்குவேஜை நமக்கு தந்திருக்கிறார். அதுதான் அந்நிய பாஷை. அல்லேலூயா. நீங்கள் ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷை பேசும்போது பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஆவியோடு இணைந்து நம்முடைய நாவை பயன்படுத்தி தேவனோடு பேசுகிறார். அப்போ நீங்களும் ஆண்டவரும் உரையாடுகிறீங்க, ஒரு ரகசியம் பேசுகிறீங்க, யாருக்கும் தெரியாதுன்னு என்ன அர்த்தம்? ரொம்ப முக்கியமானது. ஏன் இந்த சீக்கிரட்டை தரணும் ஆண்டவர்? தமிழே ஜெபிக்கலாம்ல, தெரிந்த மொழியில் இங்கிலீஷில் ஜெபிக்கலாம். அது இதுக்கு சீக்கிரட் லாங்குவேஜ். நீங்கள் தமிழில் ஜெபிச்சிங்கன்னா எதிராளியாக பிசாசு கேட்டுக்கிட்டே இருப்பான், நீங்கள் எதுக்கு ஜெபிக்கிறீங்க, அதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் பிளான் பண்ணுவான். நீங்கள் எந்த உலகத்தில் இருக்கிற எந்த லாங்குவேஜில் ஜெபிச்சாலும் சாத்தானுக்கு புரியும், அதை கண்டுபிடிச்சிருவான். இவங்க இதுக்கு தான் ஜெபிக்கிறான், இதுக்கு தான் ஜெபிக்கிறான், அதை என்ன பண்ணலாம் தடுக்கலாம். நீ அந்நிய பாஷையில் ஜெபிச்சிங்கன்னா பிசாசுக்கு மூளை குழம்பிடும், ஒன்றும் புரியாது. என்னடா ஜெபிக்கிறாங்க, இது ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அவனுக்கு புரியாது, அவருக்கு புரியும். எதுக்கு சீக்ரெட் லாங்குவேஜ் தெரியுமா உங்களுக்கு? தேவனோட ரகசியம் பேசுவதற்கு. இராணுவத்தில் சீக்ரெட் லாங்குவேஜ் வச்சிருப்பாங்க, இராணுவத்தில் சீக்ரெட் கோடு, நமக்கு புரியாது. அவங்க ஒரு வார்த்தை சொன்னால் அதுக்கு அர்த்தம் வேற இருக்கும். இப்போ தீவிரவாதிகளை சீக்ரெட் கோடு வச்சு தான் பேசுகிறாங்க, அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதே மாதிரி யாரும் அறிந்து கொள்ளாத விதமாய் நம்முடைய ஆண்டவரோடு நாம் ரகசியம் பேசுவதற்கு தேவன் கொடுத்திருக்கிற ஒரு லாங்குவேஜ், ஒரு பாஷை தான் அந்நிய பாஷை. அல்லேலூயா. இப்போ சொல்லுங்க, ஆண்டவரோட ரகசியம் பேசணுமானா அந்நிய பாஷை பேசுகிற அனுபவத்தை பெறணும்.
அதனால நான் பவுல் சொல்லுகிறார், நீங்கள் எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசும்படி விரும்புகிறேன். நீங்கள் எல்லாரும் ஆண்டவரோட ரகசியம் பேச வேண்டும். இது தெரியாம பைபிளை வச்சுக்கிட்டு தப்பா விளக்கம் கொடுத்து சில பரிசுத்தாவியை நம்பாத சில பொய்யர்களும் மடையர்களும் அந்நிய பாஷையை பரிகாசம் பண்ணி கொண்டிருக்கிற பொல்லாதவர்கள் உலகத்தில் தோன்றி இருக்கிறாங்க. சரியா பைபிள் முழுதும் தெரியணும், வசனத்தை முழுமையாக அறிஞ்சாதான் தெரியும். அது தெரியாமல் அந்நிய பாஷைக்காரன் என்ன அர்த்தம், என்ன அந்நிய பாஷை பேசுகிற அர்த்தம் உனக்கு எப்படிடா தெரியும்? நீ ரட்சிக்கப்படவே இல்லை, நீ மடையன், நீ புத்தி இல்லாதவன், நீ உலக காரியத்தில் அலைகிற, உனக்கு எப்படி அர்த்தம் தெரியும்? புரியாது. ஆவிக்குரிய காரியம் மாம்சத்தில் உள்ளவங்களுக்கு புரியாது, ஆவிக்குரியவங்களுக்கு தான் ஆவிக்குரிய காரியம் புரியும். அல்லேலூயா. அப்போ வசனம் தெளிவா இருக்குது. அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியம் பேசுகிறான். அவன் மனிதரிடத்தில் பேசவில்லை, உன்கிட்ட பேசல, உனக்கு தெரியாதுடா, அர்த்தம் உனக்கு தெரியாது, உனக்கு மூளை குழம்பிரும். வசனம் தெளிவா சொல்லுது, மனுஷரோடு நாங்கள் பேசல, நாங்கள் தேவனோடு பேசுகிறோம், ரகசியம் பேசுகிறோம், எங்கள் இரட்சகரோடு பேசுகிறோம், எங்கள் மணவாளனோடு பேசுகிறோம், எங்கள் ஆண்டவரோடு பேசுகிறோம். உனக்கு புரியாது, அதான் வசனம் சொல்லுது, உனக்கு புரியாது. மனுஷரோடு நாங்கள் பேசல, உன்கிட்ட பேசல, உனக்கு எப்படி அர்த்தம் தெரியும்? தெரியாது. இதான் வசனம். அப்ப அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியம் பேசுகிறான். பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்பி நம்முடைய ஆவியோடு இடைப்பட்டு நம்முடைய நாவை பயன்படுத்தி பிதாவோடு பேசுகிறார். சீக்ரெட், ரகசியம். வசனம் சொல்லுது, அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடியால். யாருக்கும் தெரியாது. நீ என்னங்க ரகசியம் பேசுனீங்க ஆண்டவர்கிட்ட? மனைவி கேட்டாலும் தெரியாது, மனைவி பேசுறது புருஷன் கேட்டாலும் தெரியாது. அது சீக்ரெட், அது எனக்கும் ஆண்டவருக்குள்ள ரகசியம். அல்லேலூயா. ரகசியம் பேச எத்தனை பேருக்கு விருப்பம்? உண்மையாவா? ஆண்டவரோட ரகசியம் பேசி பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அவர் பேசுவார். அந்நிய பாஷையில் கான்வர்சேஷன், நீங்கள் பேச அவர் பேச, எனக்கு அர்த்தம் புரியுமா? அடுத்தது வர பைபிளில் இருக்கு, அதுக்கு அர்த்தம் இருக்குது, அர்த்தம் இல்லாமல் இல்லை. அப்போ முதலாவது அந்நிய பாஷையில் பேசுகிறவன் மனுஷரோட பேசல, அவன் தேவனோடு பேசுகிறான், ரகசியம் பேசுகிறான். அப்படி பேசுறதுனால என்னங்க பிரயோஜனம் அப்படின்னு கேட்குறீங்களா? 4வது வசனம் வாசிங்க. அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். அல்லேலூயா. அந்நிய பாஷையில் பேசுனா என்னங்க பிரயோஜனம்? பக்தி விருத்தி உண்டாகும். அந்நிய பாஷையில பேச 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 பக்தி விருத்தி அடையும், ஆண்டவர் மேல் அன்பு விருத்தி அடையும், விசுவாசம் விருத்தி அடையும், ஆண்டவரோட ஐக்கியம் விருத்தி அடையும், ஆண்டவர் மேல் உள்ள பக்தியும் நமக்குள்ளே விருத்தி அடையும், பரிசுத்தம் விருத்தி அடையும். ஆவில நிரம்பி அந்நிய பாஷையில பேச 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 ஆண்டவரோட உள்ள ஐக்கியம் அதிகமாகும், நீங்கள் பக்தி விருத்தி ஆகும் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன் பக்தி விருத்தி ஆக மாட்டேங்குது? ரட்சிக்கப்பட்டேன் தான், பைபிளுக்கு சர்ச்சுக்கு போகிறேன் தான், பைபிளை தூக்கிட்டு போகிறேன் தான், காணிக்கை கொடுக்குறேன் தான். ஆனால் ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் டப்புன்னு சோர்ந்து போயிடுறோம், விழுந்து போயிடுறோம். ஏன்? பக்தி விருத்தி இல்லை, என்ன அபிஷேகம் இல்லை. ஆவில நிரம்பி அந்நிய பாஷையில் பேசுகிற அனுபவத்தில் வந்துட்டா பக்தி விருத்தி உண்டாகும். அப்போ நீங்கள் ஆண்டவர் மேல் பக்தியில், விசுவாசத்தில், பரிசுத்தத்தில் விருத்தி அடையணுமானா ஆவில நிரம்பி அந்நிய பாஷையில் ஜெபிக்கணும். அதான் வசனம் சொல்லு. இப்போ சொல்லுங்க, அந்நிய பாஷை வேணுமா வேண்டாமா? அது இல்லாமல் இருக்கிறது எவ்வளோ பெரிய இழப்பு. அந்நிய பாஷைன்ற அனுபவத்தை பெறாது என்பது பெரிய இழப்பு. இன்னைக்காவது அதை வாஞ்சிங்க, அதான் வசனம் சொல்லுங்க. சரி, அந்நிய பாஷையில் பேசுனா நமக்கு தான் அர்த்தம் புரியாதுன்றீங்களே அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒரு வசனம் வாசிங்க. 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 13வது வசனம். அந்தபடி அந்நிய பாஷையில் பேசுகிறவன் அதன் அர்த்தத்தையும் சொல்லத்தக்கதாக விண்ணப்பம் பண்ண கடவன். அந்நிய பாஷையில் பேசுகிறவன்
அதன் அர்த்தத்தையும் சொல்லத்தக்கதாக விண்ணப்பம் பண்ண கடவன். அல்லேலூயா. அப்போ நீங்கள் பேசுகிற அந்நிய பாஷைக்கு அர்த்தம் இருக்குது, அது ஆண்டவருக்கு புரியும். ஆவியானவர் டைரக்டாக பிதாவோடு பேசுகிறதுனால ஆவியானவர் பேசுகிறது ஆண்டவருக்கு தெளிவாக விளங்கும். அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. அர்த்தம் இல்லாமல் உளரவில்லை. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அது ஒரு லாங்குவேஜ், அது ஒரு மொழி. தேவதூதர்கள் பேசுகிற லாங்குவேஜ் இருக்குது, தெரியுமா உங்களுக்கு? பைபிளில் இருக்குல்ல, 1 கொரிந்தியர் 13 போனான், மனுஷர் பாஷைகளை பேசினாலும் தூதர் பாஷைகளை பேசினாலும் தூதர்கள் பேசிக்கொள்ளுகிற ஒரு மொழி இருக்கிறது, லாங்குவேஜ். அது நமக்கு புரியாது, தூதர்களுக்கு புரியும். சில சமயம் நீங்கள் அப்படி கேட்டீங்க, நல்ல ஸ்பிரிச்சுவலாக வளர்ந்துட்டா உங்களுக்கு தெரியும். நான் பார்த்துருக்கிறேன், சில சமயம் ரூமுக்குள்ளே ஜெபிக்கும் போது ஆட்கள் பேசுகிற சத்தம் கேட்கும், அப்படியே கச்சாமிச்சான்னு பேசுகிற மாதிரி. என்னடா அது, நம்ம மட்டும்தானே இருக்கிறோம், என்ன கச்சாமிச்சா நிறைய பேசுகிற மாதிரி தெரியுது. எனக்கு கண்ணை திறந்து பார்த்தா ஒன்றும் தெரியாது. ஆண்டவர் இது என்னது, நிறைய ஆட்கள் நடக்கிற மாதிரி இருக்குது, ரெக்கைகள் அடிக்கிற மாதிரி சத்தம் வருது, கச்சாமிச்சான்னு பேசுகிற சத்தம் கேட்க, இது என்னது எனக்கு காண்பியும்னு ஜெபிச்சா ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டா நிறைய தேவதூதர்கள் சுற்றில நிற்பாங்க. அவங்க கச்சாமிச்சான்னு பேசுவாங்க, நமக்கு புரியாது. அந்த லாங்குவேஜ் தூதர்களுடைய பாஷை. பவுல் அதை எழுதுகிறார். அவங்க தூதர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுவதற்கு ஒரு பாஷை இருக்கிறது, அவங்களுக்கு தான் புரியும். அது தூதர் பாஷை என்று பவுல் குறிப்பிடுகிறார். பரலோகத்தில் பேசக்கூடிய பாஷை, அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கொள்ளுவது. எவ்வளோ காரியம் இருக்குது பார்த்தீங்களா பைபிளுக்குள்ள பொக்கிஷங்க. சும்மா அறகுறையாக வாசித்துட்டு நல்லா ஆராய்ந்து பாருங்க வசனத்தை, நிதானமாக வாசித்து தியானிங்க. அவ்வளவு ஆசீர்வாதம் நிறைந்து கிடக்கிறது. அந்நிய பாஷைக்குள்ளே இவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் இருக்குது பாருங்க. அப்போ அந்நிய பாஷையில் பேசுவதற்கு அர்த்தம் இருக்கிறது. நல்லா கவனிங்க. எனக்கு ரொம்ப நாள் தெரியாது. 74வது வருஷம் நான் பிளஸோக்கு போயிருக்கும் போது தஞ்சாவூரில் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு அந்நிய பாஷையில் பேசுகிற அனுபவத்தை பெற்றேன். அதன் பிறகு காலையில் ஜெபிக்கும் போதெல்லாம் ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷையில் ஜெபிக்கிறது வழக்கம். அந்நிய பாஷையில் பேசுவேன், ஜெபம் பண்ணுவேன் அந்நிய பாஷையில். அப்படி ஜெப நேரத்தில் அந்த ஆவியானவர் நிரப்பும் பொழுது பாஷை வரும். அப்படியே பல வருஷம் பைபிள் காலேஜில் சேர்ந்தேன், எல்லாம் முடிஞ்சது. கிட்டத்தட்ட 5-6 வருஷம் கடந்து விட்டது. ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைச்சி பைபிள் காலேஜில் முடித்து 4 மாடிக்கு வந்துட்டேன். ஊழியத்துக்கு 78ல். அப்போ ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷை பேசி இத்தனை வருஷம் ஆகிவிட்டது. எந்த பைபிள் காலேஜிலையும் சொல்லிக் கொடுக்கல, எந்த ஊழியத்திலையும் நான் பார்க்கல. நீ பேசுகிற அந்நிய பாஷைக்கு அர்த்தம் இருக்குது தம்பி, நீ அர்த்தத்தை விளங்கி கொள்ளும்படி ஜெபம் பண்ணின்னு யாருமே சொல்லலை. ஆனால் இங்கே வந்து ஊழிய ஆரம்பித்த பிறகு ஒரு ஊழியக்காரருடைய புஸ்தகத்தை நான் வாசித்தேன். அந்த புஸ்தகத்தில் வெளிநாட்டில் அமெரிக்காவை சேர்ந்த ஒரு ஊழியக்காரர் அவர் வந்து எழுதியிருக்கிறார், இட் இஸ் எ ப்ரேயர் லாங்குவேஜ். அந்நிய பாஷைக்கு அவர் சொல்லுகிறார் ஜெப பாஷை. அது ஒரு ப்ரேயர் லாங்குவேஜ், ஆண்டவரோட ரகசியம் பேசுகிற பாஷைன்னு. அதில் அவர் சொல்லுகிறார், நீ பேசுகிற அந்நிய பாஷைக்கு அர்த்தம் இருக்குது. அர்த்தம் இருக்கிறதுனால தான் தேவன் அதை விளங்கி கொள்ளுகிறார். அப்போ ஆண்டவருக்கு அது விளங்கும்னா பேசுகிற நீ விளங்கி கொள்ள முடியும். அல்லேலூயா. பேசுகிற நீ அர்த்தத்தை விளங்கி கொள்ள முடியும். எப்படிங்க? அதான் வசனம் சொல்லுகிறது, அந்நிய பாஷையில் பேசுகிறவன் அதன் அர்த்தத்தையும் சொல்லத்தக்கதாக விண்ணப்பம் பண்ண கடவன். அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது, அதை சொல்லத்தக்கதாக விண்ணப்பம் பண்ண கடவன். 5வது வசனம் வாசிங்க. நீங்கள் எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசும்படி விரும்புகிறேன். ஆகிலும் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகும்படி அர்த்தத்தையும் சொல்லாவிட்டால் தீர்க்கதரிசனம் சொல்லுகிறவன் அவனிலும் மேன்மை உள்ளவன். அதனால் தீர்க்கதரிசனம் சொல்லுகிறவர்களாக வேண்டும் என்று அதிகமாக விரும்புகிறேன். 2 காரியத்தை சொல்ல. ஒன்று அந்நிய பாஷையில் பேசுவது, இன்னொன்று தீர்க்க தரிசனம் உரைப்பது. அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் உரைப்பதும் இருக்கிறது, அந்நிய பாஷை பேசாமலே தீர்க்க தரிசனம் உரைப்பதும் இருக்கிறது. அந்த ஆவி, தீர்க்க தரிசன ஆவி இறங்கும் பொழுது இங்கே வசனம் சொல்லுகிறது, அந்நிய பாஷையில் பேசுகிறவன் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகும்படி
அர்த்தத்தை சொல்ல வேண்டும். சபையில் சத்தமாக நீங்கள் அந்நிய பாஷை பேசினா உடனே அர்த்தம் சொல்லணும். அப்படி இல்லாவிட்டால் அந்நிய பாஷை பேசக்கூடாதுன்னு பைபிள் சொல்லவில்லை. உங்களுக்கும் தேவனுக்கும் தெரிய பேச கடவன். பாருங்க, 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 28வது வசனம் வாசிங்க. அர்த்தம் சொல்லுகிறவன் இல்லாவிட்டால் சபையிலே பேசாமல் தனக்கும் தேவனுக்கும் தெரிய பேச கடவன். நீங்கள் ஆராதனையில் கூடி வரும்போது சத்தமாக உங்கள் பாட்டில் அந்நிய பாஷை பேசினா ஒருத்தருக்கு விளங்காது. சபைக்கு ஒரு செய்தி இருந்தால் சத்தமாக அந்நிய பாஷை பேசி அர்த்தம் சொல்லலாம். அது தீர்க்கதரிசன வார்த்தையாக வெளிப்படும். அப்படி உங்களுக்கு தீர்க்கதரிசனம் வெளிப்படலை, அர்த்தம் தெரியலைன்னு சொன்னால் சபையை டிஸ்டர்ப் பண்ணாதங்க. நீங்கள் அமைதியாக உங்களுக்கும் தேவனுக்கும் தெரிய பேசுங்க. அதான் பவுல் சொல்லுகிறார். அந்நிய பாஷை பேசக்கூடாதுன்னு சொல்லலை. சபையில் சத்தமாக பேசாமல் உங்களுக்கும் தேவனுக்கும் தெரிய பேசுங்க. நீங்கள் ஆவில நிரம்பி அந்நிய பாஷையில் பேசுகிறவர்கள் ஆரம்பத்தில் பிகினிங்கில் பெற்றுக்கொள்ளும் போது சத்தம் போடுவாங்க, சிலர் கீழே விழுந்து புரளுவாங்க, அந்நிய பாஷையில் பேசுவாங்க, கை கால்களெல்லாம் அடிப்பத்து கொள்ளுவாங்க. அது ஆரம்ப நிலைமை. ஆனால் நீங்கள் ஆவில வளர்ந்துட்டிங்கன்னா நீங்கள் பஸ்ஸில் போகும்போது, காரில் போகும்போது, தெருவில் நடக்கும்போது கூட பக்கத்தில் உள்ளவங்களுக்கே கேட்காதபடி நீங்கள் அந்நிய பாஷையில் தேவனோடு பேச முடியும். அது உங்களுக்கும் தேவனுக்கு தெரிய நீங்கள் பேசிக்கொண்டே இருக்கலாம். உங்களுடைய இருதயத்திலேருந்து அந்நிய பாஷை வந்து கொண்டே இருக்கும். தேவனோடு தொடர்பில் இருப்பீங்க. அது நீங்கள் அந்த அனுபவத்துக்குள்ளே வர 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 அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. அப்போ உங்களுக்கும் தேவனுக்கும் ரகசியம். நீங்கள் மட்டும் பேசி கொண்டு இருப்பீங்க, பக்கத்தில் உள்ளவங்களுக்கு ஒன்றுமே கேட்காது. நீங்கள் அமைதியாக கண்ணை திறந்து பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, இந்த ஆள் ஏதோ பார்க்குறாங்க. ஆனால் உங்களுடைய உள்ளத்தில் அந்நிய பாஷை வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் தேவனோடு பேசிக்கிட்டே இருப்பீங்க. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அல்லேலூயா சொல்லுங்கள். ஆவிக்குரிய வாழ்க்கைன்னு ஒரு உன்னதமான நிலைமை. எப்பொழுதும் தேவனோட தொடர்பில் இருப்பது. அதுக்கு தான் இந்த அந்நிய பாஷை. இப்போ உங்களுக்கு அர்த்தம் தெரியலைன்னு சொன்னால் நீங்கள் சபையில் சத்தம் போட்டு பேசாமல் அமைதியாக கர்த்தரோட பேசுங்க. இது ஆராதனையில், நீங்கள் சர்ச் ஆராதனைக்கு போகும்போது இங்கே ஆவில நிரம்புங்க, ஜெபம் பண்ணுங்க. அந்த அபிஷேகத்துக்குள்ளே நடத்தப்படுகிறதுனால நீங்கள் ஃப்ரீயாக பேசலாம், இங்கே தடை கிடையாது. ஆனால் ஒரு ஒழுங்குக்கிரமாக சர்வீஸ் நடந்துக்கிட்டு இருக்கும்போது இடையில தடைப்படான்னு நான் கர்த்தர்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு பேசி குழப்பத்தை உண்டாக்கக்கூடாது. சிலர் அப்படி நடந்து கொள்ளுவாங்க. சிலர் பாருங்கள், நல்ல அந்நிய பாஷை பேசி நீட்டாக அபிஷேகம் பெறாங்க. சிலர் கை ஆட்டிட்டு டான்ஸ் ஆடுறாங்க பாருங்கள். நீங்கள் அடக்கணும், ஒழுங்கீனமாக நடக்கக்கூடாது. எனக்கு தெரியாதெல்லாம் சொல்லக்கூடாது, தெரியும். நீங்கள் அந்நிய பாஷை, அதாவது தீர்க்கதரிசனுடைய ஆவி தீர்க்கதரிசிக்கு அடங்கி இருக்கிறது. சில சமயம் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு ஆவியானவர் நிரப்புவார், அது வேற. சும்மா அந்த பிசாசை பிடிச்சவங்க டான்ஸ் ஆடுற மாதிரி ஆடினா அது ஆவி, அது ஆவியானவர் கிடையாது. ஆவியானவர் எல்லாவற்றையும் ஒழுங்கும் கிரமமாய் செய்கிறவர். அல்லேலூயா. கையாட்டிக்கிட்டு அப்படி பிசாசு மாதிரி நடந்தால் அது ஆவியானவர் இல்லை. அதுதான் வாலண்டியர்ஸுகளுக்கு தெரியணும். உங்களுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ண தெரியணும். ஆவியானவர்னா எப்படி செயல்படுவார். இந்த சில கள்ள ஆவிகள் ஆவியானவர் மாதிரியே செயல்படும். பிசாசு கூட அந்நிய பாஷை பேசுவான், தெரியுமா உங்களுக்கு? பிசாசு அந்நிய பாஷை பேசுவான். அந்நிய பாஷை பேசுகிற எல்லாம் ஆவியானவர் கிடையாது. பிசாசு கூட அந்நிய பாஷை பேசுவானா? அவன் விழுந்து போன தூதன் தானே, தூதர் பாஷை பேசுவான். அவனுக்கு தூதர் பாஷை தெரியும், அவன் விழுந்து போன தூதன். நீங்கள் அதை டிஃபரன்ஷியேட் பண்ண தெரியணும். ஆவியானவர் டிசிப்ளினாக நடப்பார், ஒழுங்கினமாக செயல்பட மாட்டார். ஏதாவது ஒரு டைமில் கட்டுக்கடங்காமல் அபிஷேகம் ஊற்றம் போடும்போது சிலர் கீழே விழுவாங்க, புரளுவாங்க, சாஸ்தாங்க விழுவாங்க. அதை நம்ம இந்த மாதிரி கூட்டத்தில் தான், சர்ச்சில் போய் அப்படி பண்ணக்கூடாது. இது அபிஷேகத்துக்காக நடத்துகிற இடம், அதனால் உங்களுக்கு ஃப்ரீயாக விடுகிறோம். சர்ச்சை ஆராதனையில் போய் ஒழுங்கினமாக நடக்கக்கூடாது. அப்படிலாம் என்ன அடக்க முடியல அப்படின்னு துள்ளிக்கிறது, குதிக்கிறது, கையை வீசிட்டு போகிறது, சபையை விட்டே விலைக்கிடுவாங்க உங்களை. அதெல்லாம் தப்பு. கொஞ்சம் புரிந்து கொள்ளணும், மெச்சூரிட்டி ஆகணும், குழந்தைத்தனமாக இருக்கக்கூடாது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முதிர்ந்த அனுபவத்துக்குள்ளே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரணும்.
சிலருக்கு அப்படி டான்ஸ் ஆடினாதான் நான் எல்லாரை விட அபிஷேகம் பெற்றுன்னு பெருமை. அதில் பெருமையை நாவிக்கிரியை செய்துன்னு அர்த்தம். எல்லாரையும் உங்கள் பக்கமாக அட்ராக்ட் பண்ணுறீங்க, அது பிசாசனுடைய ஆவி. அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது, கவனமாக இருக்கணும். எங்களுக்கு தெரியும் எது அபிஷேகம் எது பிசாசு அப்படின்னு எங்களுக்கு தெரியும். தெரியாமலாம் இல்லை. சும்மா கை வச்சுட்டு ஆட்டிக்கிட்டு அப்படியே துள்ளி குதிச்சுக்கிட்டு பொல்லாத ஆவி, அது ஏமாத்துக்கிற ஆவி. எப்படியே நீ கூட்டத்தில் இருந்தால் அந்த ஆவி போயிடும்னு தெரிஞ்சு ஜெபிச்சுக்கிட்டு இருக்கோம், அவ்வளோதான். அதனால் இனிமே பாருங்கள், ஒருத்தரும் ஆட மாட்டாங்க. ஆடி பாருங்க. டிசிப்ளின், ஒழுங்கு இருக்கணும். ஆவியானவர் ஒழுங்கினமா செயல்பட மாட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. தீர்க்கதரிசனுடைய ஆவி தீர்க்கதரிசிக்கு அடங்கி இருக்கிறது என்ற வேதம் சொல்லுது. நல்லா தெரியும் அவங்களுக்கு. கவனம். நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆவியில் வளரணும். நீங்கள் டிஸ்கரேஜ் ஆகிடக்கூடாது, டக்குன்னு ஒரு மாதிரி நீங்கள் ஆயிடக்கூடாதுன்னு நாங்கள் நிறைய சொல்லுவதில்லை. நீங்கள் வளர்ந்துருவீங்க, கற்றுக்கொள்வீங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம். இதெல்லாம் கடைபிடிக்கணும். அப்போ ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷையில் பேசும்போது அதுக்கு அர்த்தம் இருக்குது. எனக்கு 5 வருஷமாக 6 வருஷமாக தெரியாது. நான் ஒரு புஸ்தகத்தை வாசிக்கும் போது இந்த வசனத்தை கொண்டாண்டவர் பேசினார். நீ பேசுகிற அந்நிய பாஷைக்கு அர்த்தம் இருக்குடா மகனே அப்படின்னு. இதுவரைக்கும் யாருமே சொல்லி கொடுக்கலையே. எனக்கு ஒரு ஆசை, நான் பேசுகிற அந்நிய பாஷைக்கு எனக்கு அர்த்தம் தெரியணும். ஆண்டவரே இந்த அர்த்தத்தை எனக்கு சொல்லித்தாங்க அப்படின்னு. நான் தோட்டத்துக்கு ஜெபிக்க போகல, காட்டுக்குள்ளே. அந்த மாதிரி ஜெபிக்க போன ஒரு நாள் இந்த வசனத்து மேலே கை வச்சு, ஆண்டவரே நான் பேசுகிற அந்நிய பாஷைக்கு அர்த்தம் தெரியும்னு பைபிளில் இருக்குது, எனக்கு அர்த்தம் தெரியணும். நான் இத்தனை வருஷம் அர்த்தமே தெரியாமல் அந்நிய பாஷை பேசிக்கிட்டு இருந்தேன். நான் பேசுகிற அந்நிய பாஷைக்கு அர்த்தம் தெரியணும், எனக்கு அர்த்தம் சொல்லித்தாங்க, எனக்கு அர்த்தம். இந்த வசனத்தை வைத்து உண்மையாக சின்சியராக தாகத்தோடு நான் ஜெபம் பண்ணினேன். பல நிமிட நேரம் காத்திருந்து ஜெபித்த போது திடீரென்று ஆவியானவர் என் மீது இறங்கினார். அந்த அனாயிண்டிங் அபிஷேகம் இறங்கின உடனே நான் ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷை பேச ஆரம்பித்தேன். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிடம் அப்படியே பேசிக்கொண்டே இருக்கும்போது டக்குன்னு நான் பேசுகிற அந்நிய பாஷைக்கு ஆண்டவர் அர்த்தம் சொல்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை வெளிப்படுகிறாரு. என்னோட ஆண்டவர் என் மூலமாய் பேசுகிறார். என்னங்க அப்படிலாம் உண்டா? பேசுவார். நான் பேசுகிற அந்நிய பாஷை மூலமாகவே எனக்கு ஆண்டவர் செய்தி கொடுக்கிறார், பேசுகிறார். அந்த அர்த்தம் அப்படியே வெளிப்பட்டு வந்து கொண்டே இருக்கிறாரு. நான் கொஞ்ச நேரம் ஆண்டவனை நிறுத்திட்டு, இது உண்மை ஆண்டவரே, நானாக கற்பனையாக நினைக்கிறேன்னா, நானாக பேசுகிற அந்நிய பாஷைக்கு அர்த்தம் இதுவாக இருக்குன்னு நானாக நினைத்து கொள்ளுகிறேன்னா, இது உண்மையாக நீர் வெளிப்படுத்துகிறார், எனக்கு தெரியலையே, குழப்பமாக இருக்குன்னு நினச்சேன். மறுபடி ஆவியானவர் நிரப்பினார். நிரப்பி சொன்னார், அந்நிய பாஷை பேசிட்டு சந்தேகப்படாதே, நான் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறேன் என் ஆண்டவர் பேசினார். அந்த நாளில் இருந்து நான் அந்நிய பாஷை பேசினா எனக்கு அர்த்தம் விளங்கும், என் இருதயத்தில் அது விளங்கும். நான் ஜெபிக்கிறேனா, துதிக்கிறேனா, மன்றாடுகிறேனா, பரிந்து பேசுகிறேனா, யுத்த ஜெபம் பண்ணுறேனா, என் ஆவியிலே தெளிவாக தெரியும். அல்லேலூயா. நீங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு வரணும். வெறும் அந்நிய பாஷையே பேசி பேசி நமக்கு யாரும் சொல்லி கொடுக்காததுனால அதுக்குள்ளேயே நம்ம இருக்கிறோம். நீங்கள் பேசுகிற அந்நிய பாஷைக்கு அர்த்தம் இருக்குது. நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்டால் சொல்லி தருவார். அது வெளியே சொல்லக்கூடாது, அது ரகசியம். நீங்கள் ரகசியம் காக்கிறதா இருந்தால் கர்த்தர் உங்களுக்கு பேசுவார். நீங்கள் ஓட்டவாயாக இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்கள்கிட்ட பேச மாட்டார். ரகசியம்னா ரகசியத்தை காத்துக்கொள்ளணும். ஆமேன்னு சொல்லுங்கள், அல்லேலூயா சொல்லுங்கள். சிலர் ஜெபிக்க வருவாங்க. வரும்போது அவங்க ஒரு காரியம் சொல்லுவாங்க, இதுதான் பிரச்சனை, இதுக்காக ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியா அப்படின்னு ஜெபிக்கலான்னு முழங்கால் போடுங்கன்னு டக்குன்னு ஒரு அனாயிண்டிங் அபிஷேகம் இறங்கும். அந்நிய பாஷையில் பேசின உடனே அந்நிய பாஷையில் பேசி ஆவியானவர் உள்ளுக்குள்ளே சொல்லுவார், இவர் சொன்னது பொய், அது உண்மை இல்லை, உங்கள்கிட்ட பொய் சொல்லுகிறாள், இதுதான் உண்மைன்றது ஆவியானவர் பேசிடுவார் உள்ளத்தில். அந்நிய பாஷை மூலமாக எங்களுக்கு பதில் வந்துடும் உள்ளுக்குள்ளே. ஆனால் அதை வெளியே சொல்லக்கூடாது, அது ரகசியம். ஆண்டவர் நீ ஜெபிக்கிறதற்காக உனக்கு வெளிப்படுத்துகிறேன், இதுதான் ரியல் ப்ராப்ளம், அவங்க சொன்னது போய். அப்போ நாங்கள் மன்றாடும், ஆண்டவரே மன்னியும். அப்போ என்ன செய்கிறது? மன்னியும்,
இரக்கம் செய்யும், மன்னித்து இந்த மகளுக்கு உதவி செய்யும். ரியல் ப்ராப்ளம் தெரிஞ்ச உடனே நாங்கள் ஆண்டவரிடத்தில் பரிந்து பேசி ஜெபிப்பது. அப்போ அந்நிய பாஷையில்னா தமிழில் ஜெபிச்சா அவங்களுக்கு புரிஞ்சு சிலர் இடரலாகிடுவாங்க. அதனால் அந்நிய பாஷையிலே ஜெபிக்க வைப்பார் ஆண்டவர். அவங்களுக்கு உதவி செய், இன்றைக்கி அறியாமல் இருக்கிறாங்க, நாளைக்கு மாறிடுவாங்க. இதெல்லாம் ஊழிய பாதையில் கர்த்தர் கற்றுக் கொடுத்த ரகசியங்கள். இதெல்லாம் வெளியே சொல்ல முடியாது. அவங்கள குறித்த ரகசியத்தை வெளியே சொல்லக்கூடாது. ஜெபத்துக்காக கர்த்தர் எங்கிட்ட பேசுவார், ரகசியம். இதெல்லாம் ஊழிய பாதையில் இருக்குது. நிறைய காரியம் இருக்குதுங்க. ஆவிக்குரிய உள்ள நுழைஞ்சிங்கன்னா ஆவியானவர் அவ்வளவு அழகாய் நடத்துவார். அப்போ நம்ம ஒரு சிந்தனை கூட காமிச்சிருவார். இவங்க என்ன யோசனையோடு வந்திருக்கிறாங்க, உன்கிட்ட பேசுகிறது வெளியே பேசுகிறது போய், ஆனால் உள்ளுக்குள்ளே வேறன்னு கர்த்தர் காண்பிப்பார். அப்போ அதெல்லாம் சொன்னால் இடரலாயிருவாங்களா? அதனால் அந்நிய பாஷையிலே ஜெபிச்சிடுறாரு. ஆவியானவரை நீங்களே ஜெபம் பண்ணுங்க இவங்களுக்காக. அப்போ ஆவியானவர் விண்ணப்பம் பண்ணுவார். ரோமர் 8:26 நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காய் வேண்டுதல் செய்கிறார். அப்போ ஆவியானவர் வேண்டுதல் செய்வார். அப்போது இந்த பரிசுத்த ஆவியான அந்நிய பாஷையில் சில அனுபவம் இருக்கிறது. முதல்ல பாருங்கள், 1 கொரிந்தியர் 14 முதல் 16 வரைக்கும் வாசிங்க. எண்ணத்தினாலெனில் நான் அந்நிய பாஷையிலே விண்ணப்பம் பண்ணினால் என் நாவி விண்ணப்பம் பண்ணுமே அன்றி என் கருத்து பயனற்றதாக இருக்கும். இப்படி இருக்க செய்ய வேண்டியது என்ன? நான் நாவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன். நான் நாவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். இல்லாவிட்டால் நீ ஆவியோடு ஸ்தோத்திரம் பண்ணும்போது கல்லாதவன் உன் ஸ்தோத்திரத்திற்கு ஆமேன் என்று எப்படி சொல்லுவான்? நீ பேசுகிறது இன்னதென்று அவன் அறியானே. ஆவில நிரம்பி அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணுகிற ஒரு அனுபவம் இருக்கிறது. பவுல் சொல்லுகிறார் 14ஆம் வசனம், நான் அந்நிய பாஷையிலே விண்ணப்பம் பண்ணினால் என் ஆவி விண்ணப்பம் பண்ணுமே என்று என் கருத்து பயனற்றதாக இருக்கும். நல்ல கவனிங்க. நம்ம தமிழில் ஜெபிக்கிறோம், முதல்ல மூளையில் அது வரும், சிந்தனையில். இந்தியாவுக்காக ஜெபிக்கணும், தமிழ்நாட்டுக்கு ஜெபிக்கணும், இந்தந்த ஜெப குறிப்பு சொல்லியிருக்கிறாங்க, யுத்த மேகம் சூழ்ந்திருக்குது, இதெல்லாம் மாற ஜெபிக்கணும். மைண்டில் யோசித்து ஆண்டவரே யுத்தம் வரக்கூடாது, சமாதானம் வரணும், ஜனங்கள் ரட்சிக்கப்படணும், இதெல்லாம் மைண்டில் யோசித்து ஜெபம் பண்ணுவோம், கருத்தான ஜெபம். இப்போ என்ன ஜெபம் பண்ணுறது? யுத்தம் வரணுமா வேண்டாமா, என்ன நடக்கும் இந்தியாவில், என்ன பாதிப்பு வரும் நமக்கு தெரியாது. அப்போ ஆண்டவருக்கு தெரியும். அப்போ ஆவியானவருக்கு இடம் கொடுத்து, ஆண்டவரே இதுக்கு என்ன ஜபிக்கிறதுன்னு தெரியல, யுத்தம் வரட்டும் வர வேண்டாம், பாதுகாப்பு கொடுக்கணும், அல்லது அந்த தேசம் இது மாதிரி, இதுக்கு என்ன ஜெபம் பண்ணுறதுன்னு தெரியலையே. அப்போ ஆவியானவருக்கு இடம் கொடுக்கும்போது தி ஹோலி ஸ்பிரிட் வில் கம் அப்பான் யூ. ஆவியானவர் உங்களுக்குள்ளே உங்களுடைய ஆவியை பயன்படுத்தி அவர் அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணுவார். ஜெபிக்கும்போது மைண்டு ஷட் டவுன் ஆகிரும். அதுதான் கருத்து பயனற்றதாக இருக்கும். ஏன்னா இது ஆவியில் நடக்கிற விஷயம். உங்களுடைய மைண்டு ஷட் டவுன் ஆகிரும், ஆவி தேவனோடு பேசும். இதுதான் அந்நிய பாஷையில் ஜெபிக்கும் போது நடக்கிற காரியம். மைண்டுக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லை, ஆவியானவருக்கும் நம்முடைய ஆவிக்கும் தான் சம்பந்தம். நீங்கள் மறந்தலை யோசித்து செய்வது கருத்தான ஜெபம். ஆனால் இந்த சிந்தை ஷட் டவுன் ஆகிரும். ஆவியானவர் உங்களுடைய ஆவியோடு இடைப்பட்டு ஜெபம் செய்வார். அது ஆவியிலே ஜெபிப்பது, அந்நிய பாஷையிலே ஜெபிப்பது. பவுல் சொல்றார், நான் அந்நிய பாஷையிலே ஜெபம் பண்ணினால். அப்போ அந்நிய பாஷையிலே ஜெபிக்கிற அனுபவம் இருக்கிறது என்பதை வேதம் சொல்லுகிறது. இந்த அந்நிய பாஷையில் ஜெபிக்கிறதுல கூட பல அனுபவம் இருக்கிறது. அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இருப்போம், அழுதுகிட்டே இருப்போம், ஒரு பேர்டன் உண்டாகும். அப்போ ஆவியானவர் மன்றாடுகிறார், பிதா கிட்ட மன்றாடி பரிந்து பேசி ஜெபிக்கிறார்னு அர்த்தம். அந்நிய பாஷையில் ஜெபிப்பீங்க, கோபம் வரும் உங்களுக்கு, ஆவியில் கோபம், சண்டை போடுற மாதிரி ஜெபிப்பீங்க. அது பிசாசோடு யுத்தம் பண்ணும்படிக்கு ஆவியானவர் யுத்தம் பண்ணுகிறார். இதெல்லாம் நீங்கள் அந்த ப்ராக்டிஸ் ஜபத்தில் வர 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 உங்களுக்கு விளங்கும். இதெல்லாம் எந்த பைபிள் காலேஜிலையும் சொல்லிக் கொடுக்கல, எந்த கூட்டத்திலையும் நான் கற்றுக்கொள்ளலை. ஆவியானவரே ஒன்றா வசனத்துக்கு அர்த்தம் சொல்லி கற்றுக் கொடுத்தார். இத்தனை வருஷம் ஊழிய பாதையில் அப்படி தான் அதை அறிந்து கொள்ள முடிந்தது. இப்போ நீங்கள் அதை அறிந்து கொள்ளும்படி கர்த்தர் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்.
அப்போ அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணுகிற ஒரு அனுபவம் இருக்குது. கருத்தாகவும் ஜெபிக்கலாம், அந்நிய பாஷையிலையும் ஜெபிக்கலாம். இந்த ரெண்டுமே இருக்கணும் அவசியம். கருத்தாகவும் ஜெபிக்கணும், அந்நிய பாஷையிலையும் ஜெபிக்கணும். ஆவியில் பவுல் சொல்கிறார் பாருங்க. இப்போ நான் ஜெபிக்கும் போது முதல்ல கருத்தாக தான் ஜெபிக்க ஆரம்பிப்போம். ஆண்டவரை துதிப்பது, ஜெபிப்பது, அப்புறம் தமிழ்நாட்டுக்காக ஜெபிப்பது, இந்தியாவுக்காக ஜெபிப்பது, உலக நாடுகளுக்காக ஜெபிப்பது, நடக்கிற சமங்களை வைத்து ஜெபிப்பது. அப்படியே ஜெபித்து கொண்டே ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஜெபித்து கொண்டே வரும்போது திடீர்னு ஆவியானவர் பலமாக இறங்குவார். அதன் பிறகு ஜெபிக்கிற ஜெபம் டிஃப்ரெண்ட்டாக மாறும். அப்போது எதுக்காக ஆவியானவர் ஜெபிக்கிறான்னு உள்ளத்துக்குள்ளே தெரியும், இருதயத்துக்குள்ளே தெரியும். அந்த அந்நிய பாஷையில் ஜெபம் வந்து கொண்டே இருக்கும். இந்த காரியத்திற்கு ஜெபிக்கிறார், இந்த காரியத்திற்காய் மன்றாடுகிறார் என்பது நம்முடைய இருதயத்தில் ஆவியில் தெளிவாக தெரியும். ஆனால் அந்நிய பாஷையில் அவர் ஜெபம் செய்வார், ஆவியானவர் ஜெபம் செய்வார். இந்த அனுபவத்தில் வந்துட்டிங்கன்னா தான் நீங்கள் மணிக்கணக்காக ஜெபித்தாலும் சோர்வே இருக்காது. அல்லேலூயா. இதுதான் மணிக்கணக்காக ஜெபிக்கிற அனுபவம். அந்நிய ஆவியானவர் ஜெபித்து கொண்டே இருப்பார். உங்கள் மூலமாக நீங்கள் பாட்டில் இருப்பீங்க, உங்களுடைய ஆவியோடு இடைப்படுவார். மைண்டு ஷட் டவுன் ஆயிரும். நீங்கள் அப்போ இடம் கொடுத்துட்டா போகிற ஆவியானவர் அப்படியே கட கட கடன்னு அடுத்து 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 ஜெபம் போய்கிட்டே இருக்கும். அர்த்தத்தை விளங்கி கொள்கிற அனுபவத்துக்குள்ளே வந்துட்டிங்கன்னா அவர் எதுக்காக ஜெபிக்கிறார், நெக்ஸ்ட் எதுக்காக ஜெபிக்கிறார் உங்களுக்கு நல்ல ஆவியிலே விளங்கும். இது சொன்னால் புரியாது. நீங்கள் இந்த அனுபவத்துக்குள்ளே வர 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 தான் உங்களுக்கு விளங்கும். அப்போ தான் உங்களுடைய ஜெபம் விதி. அந்த ஆவியானவர் ஜெபிச்சுட்டா கட்டாயம் முதல் ஆமென் என்று பதில் வரும். என்றால் ஆவியானவர் தேவ சித்தத்தின்படியே வேண்டுதல் செய்கிறபடியால். ரோமர் 8:26 பார்க்கிறோம். நம்ம ஜெபிச்சா நம்ம காமனாக ஜெபம் பண்ணுவோம். ஆனால் ஆவியானவர் ஜெபித்தால் தேவ சித்தத்தின்படி நம் மூலமாய் ஜெபிப்பார். அந்த ஜெபத்திற்கு கட்டாயம் எஸ் என்று தான் பதில் வரும். அல்லேலூயா. பதில் நிச்சயம் வரும். அதான் நாம் ஜெபிப்பதற்கும் ஆவியானவர் நம் மூலமாய் ஜெபிப்பதற்குள்ள வித்தியாசம். அப்போ இந்த அனுபவத்தில் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முன்னேறணும். ஒரே நாளில் வராது. பல வருஷம் ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக் கொடுத்து தான் இந்த நிலைமைக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். அப்போ நீங்கள் இந்த நாளில் நீங்கள் புதிய ஒரு ஆவிக்குரிய அனுபவத்தை ஆரம்பிக்க போகிறீங்க. அல்லேலூயா. சிலருக்கு ஏற்கனவே இந்த அனுபவம் இருக்குது, எனக்கு தெரியும். அந்நிய பாஷையில் ஜெபிக்கிறீங்க, நீங்கள் பேசுகிற அந்நிய பாஷை உங்களுக்கு அர்த்தம் விளங்குது, ஆண்டவர்களோடு பேசுவதை தெளிவாக புரிகிறது. உங்களில் பலருக்கு இந்த அனுபவம் இருக்கிறது, எனக்கு தெரியும். ஆனால் இன்னும் அதை பெற்றுக்கொள்ளாத பலர் இருக்கிறீங்க. உங்களோடு தான் ஆண்டவர் பேசுகிறார். அப்போ அந்நிய பாஷையில் என்னெல்லாம் பண்ணலான்னா, முதலாவது அந்நிய பாஷையில் பேசுவது. சொல்லப்பட்ட ஆண்டவரோடு பேசுவது. தேவனோடு பேசுகிறான். முதல்ல ஆவில நிறைய அந்நிய பாஷையில் தேவனோடு பேசுவது, டாக்கிங் டு த லார்ட், ஆண்டவரோடு பேசுவது. அப்போ அவர் பதிலுக்கு பேசுவது உங்களுடைய ஆவியில் தெளிவாக தெரியும். நீங்கள் பேசுகிறீங்க, அவர் பேசுகிறார். நீங்கள் பேசுகிறீங்க, அவர் பேசுகிறார். உங்களுடைய ஆவியில் தெளிவாக தெரியும். காதில் கேட்காது, இருதயத்தில் தெரியும். உங்களுடைய ஆவியில், உங்களுடைய ஸ்பிரிட்டோட தான் ஆவியானவர் மூலமாய் ஆண்டவர் பேசுவார். அப்போ நீங்கள் தேவனோடு பேசலாம். ரெண்டாவது, அந்நிய பாஷையில் ஜெபம் செய்யலாம். அந்நிய பாஷையில் தேவனோடு பேசலாம், அந்நிய பாஷையில் ஜெபிக்கலாம். பவுல் சொல்லல, அந்நிய பாஷையிலே நான் ஜெபம் பண்ணினால். மூன்றாவது, அந்நிய பாஷையில் பாடல் பாடலாம். சொல்கிறார்ல, நான் ஆவியோடு பாடுவேன். அந்நிய பாஷையிலே பாடல் பாடுவது, அந்நிய பாஷையிலே தேவனை துதித்த பாடுவது. சார் ஜீவானந்தம் அவங்க ஒரு சமயம் திருப்பத்தூர் உபாசத்துக்கு வந்திருந்த போது அண்ணனுக்கு ஒரு டைம் கொடுக்கப்பட்டார். அவங்க ரொம்ப உற்சாகமாக எல்லாருக்கும் மத்தியில் ஜெபிச்சுட்டு ஒரு பாட்டு ஆரம்பித்தாங்க. கண்ணை மூடி பாட ஆரம்பித்தாங்களா, ஹோல் சாங் அந்நிய பாஷையில். தமிழே வார்த்தை வரல. அவங்க பாட்டில் கண்ணை மூடி பாடுறாங்க. அழகாக அந்த டியூன் அப்படியே அந்நிய பாஷையில் ஒரு முழு பாட்டை பாடி முடித்தாங்க. 3-4 நிமிஷம். நான் ஆச்சரியமாக பார்த்து கொண்டே இருந்தேன். அந்நிய பாஷையிலே பாடுவது, அந்நிய பாஷையில் பேசுகிறது, அந்நிய பாஷையிலே பாட்டு பாடுவது, அந்த அனுபவம் இருக்குது. அந்நிய பாஷையிலே ஸ்தோத்திரம் பண்ணுவது. பிரதர் டிஜிஎஸ் தினகரன் அவங்க கூட சேர்ந்து
ஜெபிக்கிற பல சந்தர்ப்பங்களை ஆண்டவர் கொடுத்தார். வருஷத்துக்கு ஒரு முறை 2 முறை எங்களை கூடுவாங்க. நானும் என் மனைவியும் போய் சந்திக்க போவோம். கோயம்புத்தூரில், சென்னையில், அவங்க வீட்டில், அவங்க ஆஃபீஸில் வருஷத்தில் ஒரு முறையாவது பிரதர் வர சொல்லுவாங்க. ரொம்ப நேரம் பேசி கொண்டு இருந்து ஜெபம் செய்வாங்க. அவங்க ஜெபிக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த அனாயிண்டிங், அவங்க அந்நிய பாஷை பேசுகிறது அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கும். நான் அந்த மாதிரி பேசி எங்கேயும் கேட்டதில்லை. அதுவே அந்த அவங்க பேசுகிற அந்நிய பாஷை ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். அப்படியே ஆவியில் நிரம்பி அப்படியே அழகாக ஒரு பாடல் பாடி ஜெபம் செய்வாங்க. அது டிஃப்ரெண்ட். அது பரலோகத்தோடு இணைந்திருப்பார். அவங்க எப்போவுமே ஜோமணி பரலோகத்தோடு இணைந்து இருக்கிறாங்களா, அதனால் அவங்க பேசுகிற அந்நிய பாஷையும் அவங்க துதித்த பாடுவதும் அப்படியே அந்நிய பாஷை பாடிக்கொண்டே சிரிப்பாங்க. ஆண்டவரோட முகத்தை தரிசித்து அது ஒரு பரவசமான ஒரு நிலைமை. நான் அதை பார்த்துருக்க ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். அப்படியே அவங்க முகம் அந்த டைமில் பிரகாசிக்கும். இதெல்லாம் தேவ மனுஷருடைய அனுபவங்கள். இது நமக்குரியது. நாம் அப்படி பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம இதெல்லாம் விட்டுட்டு வெறும் தலைவலிக்கும் வயிற்று வலிக்குமே ஜெபிச்சு காலத்தை போக்கிட்டோம். வேலைக்கு ஜெபம், மார்க்குக்கு ஜெபம், ஸ்கூலுக்கு ஜெபம், காலேஜுக்கு ஜெபம், கடனுக்கு ஜெபம், பணத்துக்கு ஜெபம், இப்படியே நாட்களை வீணாக்கிட்டோம். ஆவிக்குரிய காரியத்துக்கு ஜெபம் பண்ணுங்க. இந்த அனுபவம்லாம் வேணும், இந்த அனுபவம்லாம் வேணும். நானும் இப்படி இருக்கணும், ஆண்டவரோடு நடக்கணும், ஆண்டவரோடு பேசணும், பரலோகத்தோடு இணையணும். அதை வாஞ்சிங்க. ஏன்னா கடைசி காலம் வந்து விட்டார். அதனால் இந்த காலத்தில் இதெல்லாம் நீங்கள் அறிந்து ஆவிக்குள்ளே இன்னும் ஸ்ட்ராங்காக வளரணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அப்போ அந்நிய பாஷையில் பேசுவது, அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணுவது, அந்நிய பாஷையில் பாட்டு பாடுவது. நான் தனியாக ஜெபிக்கும் போது பல சமயங்கள் அந்நிய பாஷையில் பாட்டு பாட்டு வந்துடும். அப்படியே அந்நிய பாஷையில் பாடிக்கிட்டே இருந்தால் ரொம்ப இனிமையாக இருக்கும். சில சமயம் நீங்கள் அந்நிய பாஷையில் அப்படியே பாடி பரவச நிலைமைக்கு போனீங்கன்னா தேவதூதர்கள் உங்களோடு கூட இணைந்து பாடுவதை நீங்கள் பார்க்க முடியும். தேவதூதர்கள் கூட உங்களோட சேர்ந்து பாட்டு பாடி தேவனை துதிப்பாங்க. நீங்கள் ஒரு ஆள் தான் இருப்பீங்க, பலர் பாடுகிற மாதிரி சத்தம் கேட்கும். தேவதூதர்கள் இணைந்து கொள்ளுவாங்க. அப்போ அந்த அளவுக்கு நீங்கள் ஆண்டவரை நெருங்கணும். அந்த அளவுக்கு உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவனோடு இசைந்திருந்தால் பரலோகமும் பூலோகமும் இணைக்கப்படுகிற இடமாய் உங்களுடைய ஜெப நேரம் இருக்கும். அப்போ அந்நிய பாஷையில் பாட்டு பாடுவது, அடுத்தது அந்நிய பாஷையில் ஸ்தோத்திரம் பண்ணுவது. பவுல் சொல்லுகிறார், நீங்கள் துதிக்கும் போது அந்நிய பாஷையில் துதிச்சுக்கிட்டே இருப்பீங்க. ஆண்டவரை இன்றைக்கி துதிக்கணும் ரொம்ப நினச்சி, ஆண்டவரை நாம் துதிக்கணும், நான் நமக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும், ஆவியில் நிரம்பி துதிக்கணும். அப்படியே ஜெபிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அபிஷேகம் இறங்கும். ஆவியான அந்நிய பாஷை வரும் பாருங்கள். நீங்கள் அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இருப்பீங்க, அது துதி. சில சமயம் 1/2 மணி நேரம் வெறும் துதி மாத்திரம் அந்நிய பாஷையில் ஆண்டவரை துதித்து கொண்டே இருப்பீங்க. ரொம்ப இனிமையான அனுபவமாக இருக்கும். நீங்கள் அப்படி துதிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா பரலோகம் உங்களுக்கு சமீபமாக இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். அப்போ தான் ஆவியானவர் பரலோகத்துக்கு சமீபமாய் உங்களை கொண்டு போயிடுவார். ஆண்டவர் உங்கள் பக்கத்தில் இருப்பதை உணர முடியும். சில சமயம் உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டால் ஆண்டவருடைய சாயலை நீங்கள் பார்க்க முடியும். உங்கள் பக்கத்தில் இயேசு இருக்கிறதை, அந்த சாயலை நீங்கள் பார்க்க முடியும். அப்படியே ஒரு சாயல், அப்படியே ஒரு புகை போல ஆண்டவருடைய சாயல் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். நீங்கள் அவரோடு பேசலாம், அவர் உங்களோடு பேசுவார். அந்த அளவுக்கு நெருக்கத்தை கொண்டு வருகிறவர் ஆவியானவர். அந்த ஆவியானவருக்குள்ளே இன்னும் அதிகமாக போகணும். அதனால தான் டெய்லி அதிக நேரம் அந்நிய பாஷை பேசணும். நீங்கள் சும்மா கூட்டத்துக்கு வரும்போது தடபுடனே பேசி உருண்டிட்டு கிடக்கப்படாது. தனி ஜபத்தில் அப்படியே மணிக்கணக்கு அந்நிய பாஷை பேசணும். ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் அந்நிய பாஷையில் பேசி அப்படியே ஆண்டவரோட நெருங்கி பழகுங்க. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை டிஃப்ரெண்ட்டாக மாறிடும். ஆவிக்குள்ளே நிரம்பி ஜெபிக்கணும். அதுதான் உங்களை பரலோகத்துக்கு நேராக சமீபமாக்கும், தேவனுக்கு சமீபமாய் கொண்டு போகும். அந்த அந்நிய பாஷையில் இந்த பழக்கத்துக்கு வந்துட்டிங்கன்னா அறையில் மட்டுமல்ல, நீங்கள் நடக்கும்போது அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இருப்பீங்க. நான் ட்ராவலில் இருக்கும் போதெல்லாம் இருதயத்தில் அந்நிய பாஷை வந்துக்கிட்டே இருக்கும். அப்படியே ஆண்டவரை துதித்து அந்நிய பாஷை பேசிக்கொண்டே இருப்பார். அப்போ எப்பவும் அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டே இருக்க முடியும். எனி டைம் கர்த்தருடைய பேசுகிற குரலை நீங்கள் கேட்க முடியும். ரோட்டில் நடக்கும்போது கூட அவர் பேசுகிற சத்தம் உங்களுக்குள்ள தெரியும். ஜப ரயில முழங்கால் படிட்டு இருக்கும்போது மட்டும் அல்ல, நீங்கள் ட்ராவலில் இருக்கும்போது அவர் பேசுவது உங்களுக்கு விளங்கும்.
அப்போ எப்பவும் ஆண்டவரோடு இசைந்து இருக்கணும், அந்த அந்நிய பாஷையில் பேசிக்கிட்டே இருக்கணும். எவ்வளவு அதிகமாக அந்நிய பாஷை பேசுகிறீங்களோ அவ்வளவு அதிகமாக உங்களுடைய ஆண்டவரை நீங்கள் நெருங்கி இருப்பீங்க. அதுக்கு தான் அந்த அபிஷேகம், அதுக்கு தான் அந்நிய பாஷை. அடையாளம் கிடையாது, அபிஷேகம் இருக்குது, அடையாளம் அந்நிய பாஷை இல்லை. அதையும் தாண்டி பெரிய ஆசீர்வாதம் அதற்குள் இருக்கிறது. அப்போ அந்நிய பாஷையில் ஆண்டவரை துதிக்கலாம். அடுத்தது அந்நிய பாஷை பேசி தீர்க்க தரிசனம் உரைத்தல், அதான் பார்க்குறோம் அப்போஸ்தலர் 19 அதிகாரத்தில். இது நிறைய பார்த்துருக்கோம். அந்நிய பாஷை பேசி தீர்க்க தரிசனம் உரைத்தல். இவ்வளவு ஆசீர்வாதம் இருக்குது அந்நிய பாஷைக்குள்ள. இதை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீங்களே. இன்னைக்கு சொல்லுங்கள், இந்த அந்நிய பாஷை அனுபவத்தை பெறாமல் நான் போக மாட்டேன் ஆண்டவரே. எனக்கு சுகம் தந்தாலும் சரி, எனக்கு இது இல்லாமல் அது இல்லாமல் போனாலும் சரி, இந்த அனுபவம் தான் எனக்கு வேணும். நான் உம்மோட நெருக்கமாக அதை வாஞ்சிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. உலக காரியத்தையே ரொம்ப தேடுகிறோம். பாஸ்டர் ஏசன்னா ஒரு சமயம் ஒரு அனுபவம் சொன்னாங்க. ஆந்திராவில் பெரிய பாஸ்டராக இருந்தவங்க இப்போ தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறாங்க. ஒரு பட்டணத்துக்கு கூட்டம் நடத்த போனாங்களா. அப்போ அவங்க வந்து மேடையில் அவங்க ஆட்கள்லாம் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க ஸ்டேஜுக்கு பக்கத்தில் சேர் போட்டு கீழே உட்காந்துருந்தாங்க. ஜனங்கள்லாம் வந்து உட்காந்துருக்குறாங்க, பாட்டு பாடுறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவங்க பிரசங்கம் பண்ணணும். ஒரு தாயின் தகப்பனும் நடக்க முடியாத ஒரு பையனை கூட்டிகிட்டு வந்தாங்க. அவன் 4 காலில் நடக்கிறான். வாலிப பையன் பிறவிலேயே ஊனம் ஆனதுனால அவனால் கால் ஊன்றி நிற்க முடியாது. கால் அப்படி வளைந்திருக்கும் பின்னால். 4 காலில் நடந்து வருகிறான். அவங்க பார்க்குற அந்த பெற்றோர் வந்து, ஐயா என் மகனுக்காக ஜெபம் பண்ணுங்க ஐயான்றாங்க. இவர் சொன்னார், நான் இப்போ பிரசங்கம் பண்ண போகிறேன், முதல்ல பிரசங்கத்தை கேளுங்க, பிரசங்கம் முடிந்த பிறகு ஜெபம் நடக்கும், கடைசியில் தான் ஜெபம் பண்ணுவேன். இவர் சொன்னாங்க, நாங்கள் தூரத்தில் ஒரு கிராமத்துலேருந்து வந்திருக்கிறோம், எங்களுக்கு கூட்டம் முடிஞ்ச பிறகு பஸ் வசதி கிடையாது ஐயா, அதனால் இப்போ ஜெபிச்சிட்டிங்கன்னா நாங்கள் கூட்டத்தில் இருப்போம், பாதி வரைக்கும் இருந்துட்டு கடைசி பஸ்ஸுக்கு போயிடுவோன்னு சொன்னாங்க. அவங்க திரும்ப திரும்ப வற்புறுத்தி கேட்டதுனால, சரி இங்கே வா தம்பி அவனை கூப்பிட்டா அந்த பையன் 4 காலில் தவழ்ந்து வந்து நின்னான். சொன்னா பிரதர் அவனை பார்த்தாங்க. உனக்கு எதுக்காக ஜெபிக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. வாட் யூ வாண்ட் மீ டு ப்ரே ஃபார், எதுக்காக உனக்கு ஜெபிக்கணும் அப்படின்னு. தாய் தாப்பன் வந்து நடக்க முடியாத பையனை கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க, சுகத்துக்காக ஜெபிக்கணும்னு தான் கூப்பிட்டு வந்திருக்கிறாங்க. பார்த்தாலே தெரியுது, யாருக்கும் தெரியும். ஆனால் இவர் ஆவியினால் நடத்தப்பட்டு என்ன கேட்குறாரு, உனக்கு எதுக்காக ஜெபிக்கணும் தம்பி அப்படின்னு கேட்டாங்க. அவன் என்ன சொன்னான், நான் சுகமாகணும் நடக்கணும்னு ஜெபிக்க கேட்கல. அவன் என்ன கேட்டான், நான் பரிசுத்த ஆவியில் நிரப்பப்படணும், அதுக்கு ஜெபம் பண்ணுங்க அப்படின்றான். அல்லேலூயா. நடக்க முடியல, நான் கால் நடக்கணும் சுகமாகணும்னு ஜெபிக்க கேட்கல, பரிசுத்த ஆவியில் நிரப்படணும் ஜெபம் பண்ணுங்கன்றான். இவருக்கு ஆச்சரியம். அவர் கேட்டார், எதுக்கு பரிசுத்த ஆவியில் நிரப்பப்படணும் அப்படின்னு கேட்டார். அவன் சொன்னான், பரிசுத்த ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷை பேசினா ஆண்டவரோடு பேசலான்னு சொல்கிறாங்க, நான் ஆண்டவரோடு பேசணும், அதுக்கு எனக்கு இந்த அபிஷேகம் வேணும். எது மேலே ஆசை இருக்குது நமக்கு, எதை வாஞ்சிக்கிறோம். அந்த பையன் பாருங்க, நடக்க முடியாத பையன், சுகத்தை விரும்பலை, நான் இயேசுவோட பேசணும், ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷை பேசணும், இயேசுவோட பேசலான்னு சொல்கிறாங்க, எனக்கு அந்த அனுபவம் வேணும், எனக்காக ஜெபம் பண்ணுங்க. இவருக்கு ரொம்ப சந்தோஷம். எவ்வளவு அருமையான ஒரு காரியத்தை இந்த தம்பி கேட்குறான்னு சொல்லி, நான் ஜெபிக்கிறேன் கண்ணை மூடுன்னு சொல்லி இவர் கரத்தை அப்படி உயர்த்தி ஜெபிக்க ஆரம்பித்தார். ஆவியானவர் இறங்கினார். அந்நிய பாஷையில் ஜெபிக்க ஆவியானவர் அந்த பையன் மேலே இறங்கினார். அவனும் நிரப்பப்பட்டு அந்நிய பாஷை பேச ஆரம்பிச்சிடான். ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷை பேச ஆரம்பிச்சுதான். எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இவங்க ஜெபம் முடிஞ்சு இவர் கண்ணை திறந்து பார்த்தா முன்னால் இருந்த பையனை காணும். என்னடா காணும்னு பார்த்தா அவன் எழும்பி நின்று நடந்து குதித்து துதிக்கிறான். சுகத்துக்காக ஜெபிக்கவே இல்லை, சுகமடைந்து விட்டான். ஏன்னா முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அவன் முதலாவது தேடினது அபிஷேகம், அந்நிய பாஷை, ஆண்டவரோடு பேசணும். ஆண்டவருடைய விருப்பத்தை பார்த்து ஆவியானவர் ஊற்றப்பட்ட உடனே கட்டுகள் அருந்தது. சப்பானியாயிருந்தவன் நடக்க ஆரம்பித்து விட்டான். அதுக்காக ஜெபமே பண்ணல, சுகமாகி விட்டான்.
அப்போ எதை நம்ம தேடுகிறோம்? வெறும் உலக காரியத்தையே தேடி 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 ஜெபிச்சு நம்ம நேரத்தை எல்லாம் வீணாக்கி கொண்டு இருக்கிறோம். ஆவிக்குரிய காரியத்தை தேடுங்க. நான் ஆண்டவரோட பேசணும், ஆண்டவரோட நடக்கணும், அவரை பார்க்கணும், அவரோட பேசணும், என்னுடைய தகப்பனோட பேசணும். அந்த வாஞ்சை வரட்டும் உங்களுக்கு. அதுக்கு தான் அபிஷேகம், அந்நிய பாஷை, இதெல்லாம் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அதை அறிந்து கொள்ளுங்க. இதெல்லாம் தெரியாதையா அப்படின்னீங்களா? நம்ம புக் இருக்குது, இயேசுவோடு நடப்பது எப்படி, தேவனோடு எப்படி நடக்கிறது, அவரோடு எப்படி பேசுறது, அவருடைய குரலை எப்படி, அதுக்கெல்லாம் புக் இருக்குது. வாங்கி வாசிங்க, அதெல்லாம் வாசித்து அறிங்க. வரங்களை பற்றி புக்கு இருக்குது. தேவனோடு பேசுவது எப்படி, நடப்பது எப்படி, ஆண்டவர் எப்படி, இதெல்லாம் அது குறித்து வாஞ்ச கொள்ளுங்க. நான் எத்தனை புக்கு வாசித்திருக்கேன் அந்த நாட்களில் இருந்து. அதுக்குன்னே மெனக்கெட்டு வர வச்சு ஆண்டவரோடு பேசுறது, ஆண்டவரோடு நடக்கிறது, தேவனுடைய குரலை கேட்பது, இந்த அபிஷேகம், அந்நிய பாஷை, எத்தனையோ புஸ்தகத்தை வாசித்து வாசித்து அறிந்து இப்படியெல்லாம் அனுபவம் இருக்குதா, எனக்கு வேணுமே, ஆண்டவர் இப்படியெல்லாம் எனக்கு தரணுமே, அப்படியெல்லாம் வாஞ்சியத்தை தேடி 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 தான் இந்த அனுபவங்களை பெற்றுக்கொண்டோம். உங்களுக்கு ஏன் இந்த வாஞ்சி இருக்கிறதில்ல? தேடுங்க. முதலாவது அவருடைய பிரசன்னத்தை தேடுங்க, அவரோட பேசி பழகுங்க. அது ஆண்டவர் இந்த அனுபவத்தெல்லாம் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். அல்லேலூயா. நான் வேகமாக ஒரே ஒரு அனுபவத்தை சொல்லிட்டு ஜெபிக்க போகிறோம். நல்ல கவனிங்க. அமெரிக்காவில் மெர்லின் கரோதர் அப்படின்னு ஒரு ஊழியக்காரர், அவர் பாரம்பரிய சபை அதில் இருந்தார். மெர்லின் கரோதர் அவர் ஜெயிலில் கைதியாக இருக்கும்போது தொடப்பட்டு ரட்சிக்கப்பட்டு ரட்சிப்பின் அனுபவம் அவருக்கு இருந்தது. ஒரு சபையில் பாஸ்டராக வச்சுருந்தாங்க, மெயின்லைன் சர்ச்சு. அந்த சபையில் பரிசுத்தாவின் அபிஷேகம், அந்நிய பாஷை இதெல்லாம் நம்ப மாட்டாங்க. ரட்சிப்பை பற்றி சொல்லுவாங்க, பைபிள் வாசிக்கணும், பக்தியாக நடக்கணும், அதெல்லாம் சொல்லுவாங்க. இவர் நல்லா ரட்சிக்கப்பட்டிருந்தார், நல்ல செய்தி கொடுப்பார், நல்ல ஊழியக்காரர் மெர்லின் கரோதர். அவருடைய சபையில் சில தாய்மார்கள், பெண்கள், அவங்க இதே மாதிரி நம்ம நடக்கல, இந்த மாதிரி கேம்புக்கு போயிட்டு ஒரு வருஷத்தில் ஒரு முறை கேம்பு நடக்கும். அந்த கேம்புக்கு போயிட்டு அவங்க அபிஷேகம் பெற்று அந்நிய பாஷை எல்லாம் பேசுவாங்க, ஜெபெல்லாம் பண்ணுவாங்க, ஆவியில் நிரம்பி. அவங்களுக்குள்ள என்ன ஆசை, நம்ம பாஸ்டரும் நல்ல ரட்சிக்கப்பட்டு இருக்கிறார், நல்ல பிரசங்கம் பண்ணுறார், அபிஷேகம் பெற்றால், ஆவினால் நிரப்பப்பட்டால் இன்னும் ஒரு வல்லமையாக ஊழியம் செய்யலாமே, ஆவியானவர் பயன்படுத்துவார் என்ன இந்த பெண்களுக்கு ஆசை. அதனால் ஒரு நாள் பாஸ்டர்கிட்ட பாஸ்டர், ஒரு கேம்பு நடக்குது, சம்மர் கேம்ப், 3 நாள் 5 நாள் ஏதோ நடக்கும், 5 நாள் நடக்குது. அமெரிக்கா முழுதும் நிறைய பேர் வருவாங்க, நிறைய பேர் தங்கியிருப்பாங்க, பரிசுத்தாவின் அபிஷேகம், வரங்கள், வல்லமெல்லாம் பெற்றுக்கொள்ளுவாங்க. நீங்கள் அந்த கேம்புக்கு வரணும் அப்படின்னு கூப்பிட்டாங்க. அப்போ இவர் பார்த்த ரொம்ப அன்பாக கூப்பிட்றாங்க. சரி அப்படின்னு சொல்லி அவரும் அவருடைய நண்பர் 2 பேரும் ஊழியக்காரங்க, அதை போதகர்கள், மெயின்லைன் சர்ச்சஸில் போதகர்களாக இருக்கிறாங்க. அந்த சபையில் அந்நிய பாஷை அபிஷேகத்தில் நம்ப மாட்டாங்க. ஆனால் இவர் நம்முடைய சபையார் சொல்கிறாங்க, போயிட்டு வருவோமேன்னு 2 பேர் நண்பர்கள் போனாங்க கேம்புக்கு. இதே மாதிரி கேம்பு நடக்குது, தங்கியிருந்தாங்க ஒரு ரூமில். ஒரே ரூமில் 2 பேருக்கும் கொடுத்துருந்தாங்க. கூட்டத்திலலாம் பார்க்குறாங்க, எல்லாம் ஆவியில் நிரம்புகிறாங்க, அந்நிய பாஷை பேசுகிறாங்க, ஆவிக்கு ஒரு அனுபவம்லாம் சொல்கிறாங்க. இந்த தாய்மார்களுக்கு அந்த கூட்டத்தை நடத்தி கொண்டு இருப்பது ஒரு லேடி, ஒரு பெண், ஒரு தாயார். அவங்க தான் அந்த ஊழியத்தை நடத்தி கொண்டு இருக்கிறாங்க. இந்த பாஸ்டர்ஸ் 2 பேரையும் கூட்டிகிட்டு போய் அறிமுகப்படுத்தினாங்க. இவங்க எங்கள் சபை பாஸ்டர், முதல் முறையாக கேம்புக்கு வந்திருக்கிறாங்க, அபிஷேகம் பெறன்னு விரும்புகிறாங்க, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற என்ன கொண்டு விட்டாங்க. அந்த தாயார் இவங்களோட பேசினாங்க. பேசிட்டு, நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறேன். பரிசுத்த ஆவி பெற்றுக்கொள்ள விரும்புகிறீங்களா? விரும்புகிறோம். அப்படின்னா முழங்கால் போடுங்க. 2 பேரும் முழங்கால் போட்டாங்க. பரிசுத்த ஆவியினால் என்னை நிரப்பாண்டவர் என்னை ஜெபிங்கன்னு சொல்லி இந்த தாயார் 2 பேர் மேலே கை வைத்து ஆண்டவரை நிரப்போம், ஆண்டவரை நிரப்போன்னு ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணாங்க. நல்லா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஜெபிச்சு முடிச்சுட்டு பார்த்து சொன்னாங்க,
ஏதாவது மாற்றம் தெரியுதா அப்படின்னு கேட்டாங்க. 2 பேரும் ஒருத்தர் மூஞ்ச ஒருத்தர் பார்த்தாங்க. ஒன்றும் மாற்றம் தெரியல. நான் இன்னும் ஜெபிக்கிறேன், நீங்களும் ஜெபிக்கணும் கேட்கணும்னு சொல்லி, சரி இன்னும் தலையில் கை வச்சு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணிட்டு ஏதாவது மாற்றம் தெரியுதா அப்படின்னு கேட்டாங்க. மெர்லின் கரோதர் அவர் சொன்னார், என் உள்ளத்தின் ஆழத்தில் எனக்கு தெரியாத ஒரு பாஷையை யாரோ பேசுகிறாங்க. என் உள்ளத்தின் ஆழத்தில் என்னுடைய ஸ்பிரிட்டில் தெரியுது, எனக்கு தெரியாத ஒரு லாங்குவேஜ், ஒரு மொழியை, ஒரு பாஷையை யாரோ பேசுகிற சத்தம் என் உள்ளத்துக்குள்ளே கேட்குது. அது அபிஷேகம், அந்நிய பாஷை. ஆவியானவர் நிரப்பிட்டார். இப்போ நீங்கள் வாயை திறக்கணும், நீங்கள் திறந்து பேச ஆரம்பிக்கணும், அவ்வளோதான். அவர் நிரப்பிட்டார், தந்துட்டார். இப்போ நீங்கள் தான் பேச ஆரம்பிக்கணும். பெந்தெகோஸ்தே நாளிலே பேச தொடங்கினார்கள். ஆவியானவர் நிரப்பினார், இவங்க தான் பேச தொடங்கினாங்க. வாயை மூடிக்கிட்டு இருந்தால் அந்நிய பாஷை வராது. அவர் நம்மை நிரப்பின உடனே நீங்கள் வாயை திறக்கணும். ஆண்டவரை என்னை நிரப்பினதற்காக ஸ்தோத்திரம், என்னை அபிஷேகித்ததற்கு ஆண்டவரை துதிக்க ஆரம்பித்து வாயை திறந்துட்டிங்கன்னா கட கட கடன்னு அந்நிய பாஷை வரும். தெளிவாக பேசலாம், ஒரு லாங்குவேஜில் பேசுகிற மாதிரி பேசலாம். கஷ்டமே கிடையாது. நீங்கள் பேசி பழகணும்னு அவசியம் கிடையாது. ஆவியானவருக்கு முழு இடம் கொடுக்கணும், அவ்வளோதான். அப்போ அவங்க சொன்னாங்க, ஆவியானவர் நிரப்பிட்டார், உங்களுக்குள்ள இந்த பாஷை வெளிப்பட ஆரம்பிக்கிறது, வாயை திறங்க, நீங்கள் தான் இடம் கொடுக்கணும், நீங்கள் பேச ஆரம்பிங்க, அவ்வளவுதான். உடனே அவர் சொன்னார், நீங்கள் சொல்கிற மாதிரி நான் அந்நிய பாஷை பேசிக்கிட்டு போனால் முதல்ல எங்கள் சபையை விட்டு என்னை நீக்கிடுவாங்க. நீ இந்த ஊழியக்காரனுக்கு இருக்க லாய்க்கில்லைன்னு சொல்லி என்னங்க சபையில் அந்நிய பாஷையை நம்ப மாட்டாங்க. அதனால என்னை சபையை விட்டு விலைக்கிடுவாங்க, ஊழியத்தை விட்டு அப்புறப்படுத்திடுவாங்க அப்படின்னு சொன்னார். இந்த அம்மா சொன்னாங்க, அவங்க சபையை விட்டு ஊழியத்தை விட்டு அனுப்புகிறாங்க என்பதற்காக ஆண்டவர் பரலோகத்திலிருந்து கொடுக்குற இவ்வளோ பெரிய பொக்கிஷத்தை வேண்டான்னு சொல்ல போகிறீங்களா? உங்களுக்கு இது வேண்டாமான்னு கேட்ட உடனே, என்னை சபை விட்டு விளக்கினாலும் சரி, வச்சிருந்தாலும் சரி, அனுப்பினாலும் சரி, எனக்கு இந்த வல்லமை வேணும், அபிஷேகம் வேணும் அப்படின்னு ஒப்பு கொடுத்தார். அவ்வளோதான். கட கட கடன்னு அந்நிய பாஷை, அப்படியே ஆவில நிரம்பி அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இருக்கிறார். அந்நிய பாஷை வந்துக்கிட்டே இருக்கு தெளிவாக. கஷ்டமே கிடையாது. ஆவில நிரம்பப்படணும், ஆண்டவருக்கு விட்டு கொடுக்கணும் உங்களுடைய நாவை. நீங்கள் அவங்கள பார்த்துட்டு இவங்கள பார்த்துட்டு பறக்க பார்த்துக்கிட்டு ஜெபிச்சா அபிஷேகம் அந்நிய பாஷை நீங்கள் பேச முடியாது. இருதயத்தில் தாகத்தோடு கேட்கணும், ஒரு மனமாக அவரை நோக்கி பார்க்கணும், முழுமையாக இடம் கொடுக்கணும், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். ஆவியானவர் நிரப்புவார், அவர் தான் உங்களுக்குள்ளே இந்த பாஷையை தருவார், நீங்கள் பேச ஆரம்பிக்கணும், அவ்வளோதான். ரொம்ப கஷ்டமே. சின்ன பிள்ளைகள் தான் பெற்றாங்க. நம்ம சின்ன பிள்ளைகள் கூட்டத்தில் பிள்ளைகள் நல்லா நிறைய பேர் அபிஷேகம் பண்ணி அந்நிய பாஷை பேசுகிறாங்க. அப்பா அம்மா அம்மா மாதிரி தான் பேச மாட்டேங்கிறீங்க. இனிமேல் அவங்க தான் எழும்பி உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. அப்படி வந்துட்டு இப்போ பாருங்கள், குட்டி பிள்ளைகள்லாம் அந்நிய பாஷை பேசுகிறாங்கல்ல, ஏன்னா அவங்க விசுவாசிக்கிறாங்க, அவங்க விசுவாசத்தோட தாகத்தோடு கேட்குறாங்க, பெற்றுக்கொள்கிறாங்க. நமக்கு பறக்க பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். நம்ம அதை விட்டுட்டு கேட்கணும். இந்த 2 பேரும் அந்நிய பாஷை பேசி பெரிய சந்தோஷம். அப்புறம் ரூமுக்கு போனாங்க. ரொம்ப ரொம்ப நேரம் பேசி களைப்பாயிட்டா ரூமுக்கு போனாங்க. 2 பேரும் போய் படுத்தாங்க. தூக்கமே வரல, சந்தோஷம். அந்த ஆவியானவருடைய நிறைத்த அந்நிய பாஷை பேசின சந்தோஷம், தூக்கமே வரல. 2 பேரும் எழும்பினாங்க. 2 பேரும் இன்னும் கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ணலாமா, நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். 2 பேரும் முழங்கால் போட்டு அந்நிய பாஷையில் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, துதிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆச்சரியமான அனுபவம். ப்ரெசன்ட் டு ப்ரைஸ் என்கிற புக்கில் இந்த அனுபவத்தை அவங்க எழுதியிருக்கிறாங்க. ரொம்ப ஃபேமஸான புஸ்தகம் இது, உலக அளவில். இங்கிலீஷில் வந்தது ப்ரெசன்ட் டு ப்ரைஸ் என்கிற அந்த புஸ்தகத்தில் அந்த அனுபவம் இருக்கிறாரு. அதனால் இப்போ ஆவியானவர் இங்கே அசைவாடி கொண்டு இருக்கிறார். இயேசு உங்களையெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். யார் யாருக்கு வேணுமோ இன்றைக்கி அபிஷேகத்தை தரப்போகிறார். அந்நிய பாஷையில் பேசுகிற அனுபவத்தை தரப்போகிறார். ஆவியினாலே நிரப்ப போகிறார். பெற்றுக்கொள்ள எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? எத்தனை பேர் வாஞ்சியாக இருக்கிறீங்க? பெற்றுக்கொள்ள எத்தனை பேர் வாஞ்சியாக விருப்பமாக தாகத்தோடு இருக்கிறீங்க? எழும்புங்க, ஜெபிக்க போகிறோம். ஆவிக்குரிய வரங்கள், இந்த வல்லமையை நாடுங்க, அபிஷேகத்தை நாடுங்க. நீங்கள் எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசும்படி விரும்புகிறேன்.
நீங்கள் பேசுகிற அந்நிய பாஷைக்கு அர்த்தம் உண்டு. நீங்கள் அந்நிய பாஷை பேசணும்னு கேட்காதங்க. நான் நிரப்பப்படணும், ஆவியானவர் என்னை நிரப்பணும்னு கேளுங்க. அவர் நிரப்பிட்ட அந்நிய பாஷை தன்னால் வந்துடும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆவியில் நிரப்பப்படாமல் அந்நிய பாஷை பேச முடியாது. நிரப்பப்படணும்னு கேளுங்க. அந்த அபிஷேகம் வந்துட்டாலே நீங்கள் பேச ஆரம்பிச்சிருவீங்க. அடுத்தது, அந்நிய பாஷை பேசுகிறவங்க, அர்த்தம் தெரியலாதவங்க, இன்றைக்கு எனக்கு அர்த்தம் தெரியணும், நான் பேசுகிற அந்நிய பாஷைக்கு எனக்கு அர்த்தம் விளங்கணும், அந்த கிருபை தாரும், நம்முடைய வசனத்தில் இருக்கிற அப்படின்னு சொல்லி கேளுங்க. நீங்கள் நல்லா ஃப்ரீயாக விடுங்க, ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. நல்ல ஆவியானவர் உங்கள் மூலமாக இடைப்படட்டும். அந்நிய பாஷையில் பேச 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 அப்படியே அர்த்தத்தை உங்களுடைய இருதயத்தில் அறிந்து கொள்ளும்படி கர்த்தர் செய்வார், ஆவியானவர் செய்வார். அந்த அனுபவத்துக்குள்ளே நீங்கள் வந்துடுவீங்க. இதுவரை ஒரே மாதிரி அந்நிய பாஷை பேசி கொண்டு இருக்கிறவங்க இன்றைக்கி புதிய பாஷைகளை நீங்கள் பேச போகிறீங்க. அவர் நாள்தோறும் புதிய பாஷைகளை தருகிறவர். அந்த புதிய பாஷைகளை உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. மன்றாட்டு ஜபத்திற்கு தனி பாஷை, மன்றாட்டு ஜப பாஷை. யுத்த ஜபத்திற்கு தனி பாஷை, அது யுத்த ஜப பாஷை. ஒவ்வொன்றுக்கு வித்தியாசமாய் ஆவியானவர் செயல்படுவதை நீங்கள் பார்க்க முடியும். அப்போ இன்றைக்கு எல்லாரும் முதல்ல பெற்றுக்கொள்ள ஜெபிக்க போகிறோம். பெற்றுக்கொண்டவங்க பெற்றுக்கொள்ளாதவங்களுக்காக ஜெபிக்கணும். இதுவரை அபிஷேகம் பெறாதவங்க, அந்நிய பாஷை பேசாதவங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கணும், கருத்தாக ஜெபிக்கணும். ஒரு ஊழியக்காரர் வந்து உங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறாங்க. அப்போ ஆவியானவர் ஊற்றப்பட போகிறார். அந்த அபிஷேகம் உங்கள் மேலே இறங்கும். அந்நிய பாஷைகளை பேச ஆரம்பிக்க போகிறீங்க. அவர் நிரப்பின உடனே ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. வாயை திறந்து நிரப்பின உடனே துதிக்க ஆரம்பித்த உடனே உங்களுடைய நாவில புது பாஷை வர ஆரம்பிக்கும். இடம் கொடுங்க, இடம் கொடுங்க. முதல்ல உங்களுக்கு அர்த்தம் தெரியாது, முதல்ல நீங்கள் அந்நிய பாஷையில் பேசுகிற அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆண்டவர் நடத்துவார். ஏற்கனவே அபிஷேகம் பெற்ற ஆண்டவருடைய பிள்ளைகள் நீங்கள் வலதுகரம் உயர்த்துங்க. ஏற்கனவே அபிஷேகம் பெற்றவங்க ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷையில் இங்கே இருக்கிற எல்லாரும் இந்த அபிஷேகத்தை பெறுவதற்கு நீங்கள் ஜெபித்து கொண்டே இருக்கணும். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவர் மேல பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இப்பொழுதே இறங்கி வருவதாக, இறங்கி வருவதாக, ஊற்றப்படுவதாக, ஊற்றப்படுவதாக. மாம்சமான யாவர் மீதும் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரே. இப்பொழுது தாகத்தோடு நிற்கிற ஒவ்வொரு சகோதரர்கள் மேல, சகோதரிகள் மேல இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் ஒவ்வொருவர் மேல கர்த்தருடைய அபிஷேகத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை நிரப்பப்படுவதாக, நிரப்பப்படுவதாக. தொடுவீராக, தொடுவீராக, தொடுவீராக. நாவின் கட்டுகள் இயேசுவின் நாமத்தினால் அறுக்கப்படுவதாக. நீரங்கள் சமீபத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறீர், நீரங்கள் சமீபத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறீர். அபிஷேக தைலத்தோடு தேவ தூதர்கள் உலாவிக் கொண்டிருக்கிறார்கள். தாகத்தோடு கூட கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மேல இப்பொழுதே பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை நிரப்புவதாக, நிரப்புவதாக. இயேசுவின் நாமத்தினாலே. கவனிங்க. அடுத்து, நான் பேசுற அந்நிய பாஷைக்கு எனக்கு அர்த்தம் தெரியணும். ஆண்டவரே வசனத்தில் சொல்லி இருக்கிறது, அர்த்தம் சொல்லத்தக்கதாக விண்ணப்பம் பண்ண கடவன். நான் பேசுகிற அந்நிய பாஷைக்கு எனக்கு அர்த்தம் தெரியணும். அந்த அபிஷேகம் எனக்கு வேணும், வெளிப்பாடு எனக்கு வேணும். அப்படி விரும்புகிறவங்க வலதுகரம் உயர்த்துங்க. நான் பேசுகிற அந்நிய பாஷை எனக்கு அர்த்தம் தெரியணும். இப்போ ஆவியானவருக்கு இடம் கொடுத்து அப்படியே நிரப்பப்பட்டு அந்நிய பாஷையில் பேச ஆரம்பிக்கணும். நீங்கள் பேச பேச அர்த்தம் உங்களுக்கு விளங்க ஆரம்பிக்கும். அந்த ஆவியானவர் அர்த்தத்தை உங்களுக்கு விளங்க பண்ண போகிறார். அதற்காக ஜெபிக்க போகிறோம், அதற்காக ஜெபிக்க போகிறோம். ஏசுலோ நல்ல வாயை மாத்திர விரிவா தர்றாங்க, எல்லாரும் வாய்களை மாத்திர விரிவா தர்றாங்க. கர்த்தருடைய வல்லமை இன்னும் இறங்கி கொண்டு இருக்கிறது, கர்த்தருடைய அக்கினி உங்க மேல விழுந்து கொண்டு இருக்கிறது. நல்ல முழு பலத்தோட ஹalleluya, ஹalleluya. ஏற்கனவே பேசினவங்க இப்பொழுது அர்த்தத்தை நீங்க உணர போறீங்க, அர்த்தத்தை உணர போறீங்க. அந்த கிருபையை கர்த்தர் ஆண்டவர்களுக்கு கொடுக்க போகிறார். பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுகிற வரங்கள் இப்பொழுது அநேகர் மேல இறங்க போகிறது, அநேகர் மேல இறங்க போகிறது. சகோதரா உங்க மேல இறங்கி கொண்டு இருக்கிறது, சகோதரி உங்க மேல இறங்கி கொண்டு இருக்கிறது, இறங்கி கொண்டு இருக்கிறது. சந்தேகப்படாதீங்க, சந்தேகப்படாதீங்க. பெற்றுக்கொள்ளுங்க அந்த அபிஷேகத்தை, பெற்றுக்கொள்ளுங்க அந்த வல்லமையை, பெற்றுக்கொள்ளுங்க அந்த
கிருபை. ஹalleluya. பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுகிற கிருபை, பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுகிற வரங்கள், தேவனுடைய வல்லமை இப்பொழுது இறங்குவதாக. தகப்பனே தகப்பனே தாகத்தோடு கேட்கிறாங்கப்பா ஆண்டவரே, வாஞ்சியோடு கேட்கிறாங்கப்பா ராஜா. இப்பொழுது இப்பொழுது ஆண்டவரே, யார் யார் வாஞ்சியோடு கேட்கிறாங்களோ அவர்கள் மேல் நம்முடைய அக்கினி இறங்குவதாக, அவர்கள் மேல் நம்முடைய வல்லமை இறங்குவதாக. பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுகிற கிருபை ஒவ்வொருவருக்குள்ள இப்பொழுது இறங்குவதாக. ஆண்டவரே, அவருடைய பேசுகிற அந்நிய பாஷையினுடைய அர்த்தத்தை ஆண்டவரே அறிகிற கிருபை இப்பொழுது இறங்கி வரட்டும், இப்பொழுது இறங்கி வரட்டும். இயேசுவின் நாமத்தினாலே இறங்குவதாக. பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க. எஸ் ஹalleluya hallelujah. receive the fire. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே அல்ல வாயை விரிவா திறந்து கடுகளவு கூட சந்தேகப்படாதபடி ஆமே கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. கேட்கிறவன் பெற்றுக்கொள்ளுகிறான், கேட்கிறவன் பெற்றுக்கொள்ளுகிறான், கேட்கிறவன் பெற்றுக்கொள்ளுகிறான். ஹalleluya hallelujah hallelujah. கர்த்தாவே கர்த்தாவே, வானத்தை கிழித்து உருக்கு அக்கினி எரியுமா போல இப்பொழுது அக்கினி இறங்குவதாக. இன்னும் ஒரு விசை இறங்குவதாக, ஒவ்வொருவர் மேலே இறங்குவதாக. ஆண்டவரை இறங்குவதாக. இதுவரை அந்நிய பாஷை பேசிராதவர்கள் இப்பொழுது அந்த நாவின் கட்டுகள் இயேசுவின் வல்லமையிலே நாமத்தினாலே இப்பொழுது அறுக்கப்படுவதாக, இப்பொழுது அறுக்கப்படுவதாக. அந்த நாவை அக்கினி தொடுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே தொடுவீராக. ஆண்டவரே, அர்த்தத்தை உணரும்படியாக யார் யார் ஜெபிக்கிறார்களோ கர்த்தருடைய ஆவியானவர் அந்த கிருபைகளை இப்பொழுது கொடுப்பீராக, இப்பொழுது கொடுப்பீராக. ஆண்டவரே கொடுப்பீராக. பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க. நல்ல வாயை விரிவா திறந்து கரங்களை தட்டி இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே receive the anointing, receive the anointing, receive the grace. இயேசுவின் நாமத்தினாலே வாலிபனே நீ பெற்றுக்கொள், வாலிபனே நீ பெற்றுக்கொள், வாலிப மகளே நீ பெற்றுக்கொள். தகப்பனே தகப்பனே, இன்னும் ஒரு விசை, இன்னும் ஒரு விசை, இன்னும் ஒரு விசை உம்முடைய பிள்ளைகளை நினைத்தருளுவீராக. இன்னும் ஒரு விசை வானம் திறந்த ஆண்டவரே, அக்கினிமயமான நாவுகள் ஆண்டவரே ஒவ்வொருவர் மேலும் இப்பொழுது இறங்குவதாக. இன்னும் ஒரு விசை இறங்குவதாக. இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரை நிரப்புவீராக ஆண்டவரே, நிரப்புவீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே நிரப்புவீராக ராஜா. ஹalleluya hallelujah. இன்னும் ஆவியானவர் நிரப்பிக் கொண்டுதான் இருக்கிறார், இன்னும் நிரப்பிக் கொண்டுதான் இருக்கிறார். அடக்கிக் கொள்ளாதீங்க, அடக்கிக் கொள்ளாதீங்க, அடக்கிக் கொள்ளாதீங்க. விட்டு கொடுங்க விட்டு கொடுங்க. புதிய புதிய பாஷைகள், புதிய புதிய பாஷைகள். ஏற்கனவே நீங்க பேசின பாஷை அல்ல, இன்றைக்கு புதிய பாஷைகள் பேசுறீங்க. ஆமே, ஏற்கனவே பாஷைகளை பேசின சிலர் ஆமென், இன்னைக்கு புதிய பாஷை, புதிய பாஷை. அடுத்த லெவலுக்குள்ள கர்த்தர் உங்களை கொண்டு போகிறார், அடுத்த லெவலுக்குள்ள கர்த்தர் உங்களை கொண்டு போகிறார். நல்ல தைரியமா பேசுங்க, நல்ல தைரியமா பேசுங்க. ஹalleluya. கரங்களை தட்டி இன்னும் இன்னும் ஆர்ப்பரித்து ஆண்டவரே, ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் மேல அளவில்லாத அபிஷேகம், இயேசுவை நிரப்பின அளவில்லாத அபிஷேகம் இந்த பிள்ளைகளை நிரப்பட்டும் ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக ராஜா. ஆண்டவரே, நீ நிரப்பிக் கொண்டு இருக்கிறீர், நிரப்பிக் கொண்டு இருக்கிறீர், நிரப்பிக் கொண்டு இருக்கிறீர் ஐயா. அக்கினி இறங்கி கொண்டு இருக்கிறது ஐயா. ஆண்டவரே, ஆண்டவரே நீர் கிரியை செய்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை எதிர்பார்ப்புக்கு மேலாக பாஷைகளை ஆண்டவரே அர்த்தத்தை அறிகிற கிருபையினாலே நிரப்புகிறதற்காக ஆண்டவரே உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ಹೋದ ವರ್ಷ ನಾನು ಮಾಡೋವಾಗ ಬಂದಿದ್ದೆ 3 ದಿವಸ ಕೂಟ. ಆವಾಗ ನನಗೆ ನರಗಳ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಮೇಲಾಗೋಯ್ತು. ಜಲ್ದಿ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಸಾಕ್ಷಿ ಹೇಳೋಕ್ಕಾಗಿಲ್ಲ. ಇವಾಗ ನನಗೆ ದೇವ್ರ ಭಾಷೆ ಕೊಟ್ಟರು. 18 ವರ್ಷದಿಂದ ಹುಡುಗಿನಿಂದ ಇದ್ದಿದ್ದು ಗ್ಯಾಸ್ಟ್ರಿಕ್. ஓகே ஓகே, ஆண்டவர் நல்ல சுகம் கொடுத்துட்டாரு. போங்க. எனக்கு அந்நிய பாச பேசுறதுக்கு முதல் அபிஷேகம் எல்லாம் கரந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. என் பேர் கிரிஜா. நான் பெங்களூர்லேருந்து வந்து இருக்கிறேன். நான் ரட்சிப்புள்ள மாதிரி ரொம்ப நாள் ஆச்சு. ஆனால் ஆண்டவர் ஒரு அபிஷேகத்தை இதுவரைக்கும் பெற்ற கிடையாது. நான் அதனால ரொம்ப ஏங்கி நின்றேன். ஆனால் இன்னைக்கு சொல்ல எனக்கு ஒரு முடி உடம்பெல்லாம் ரொம்ப பாரமாக ஜெபிக்க சொல்லும். உடம்பெல்லாம் ஃபுல் ஒரு ஷாக் அடிக்கிற மாதிரி ஆகி எனக்கே தெரியாமல் அன்ன பாஷை பேச. ஆமென் ஆமென். எல்லாம் கரந்தட்டி நன்றி சொல்ல. ஆமென். காட் பிளஸ் யூ. இன்னைக்கு தான் ஆண்டவர் எனக்கு அந்நிய பாஷை கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். ஆமென். காட் பிளஸ் யூ. நல்லா ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன்.
என்ன அறியாமலே ஆண்டவர் எனக்கு அந்நிய பாஷை கொடுத்தாரு. ஆமென். அவருக்கு நான் கோடி கோடி நன்றி ஆமென் சொல்லுகிறேன். ஆமென். God bless you. அந்நிய பாஷை எனக்கு கொடுத்துருக்காருங்க. அதுக்கு அர்த்தத்துக்கும் எனக்கு தெரியலைங்க ஆண்டவரே. நீங்க அர்த்தத்தையும் சொல்லிக் கொடுத்தாரு ஆண்டவர். ஆமென். God bless you. God bless you. போங்க. ஐயா ஜெபம் பண்ணின்னு இருந்தேன். இந்த 3 விரல் அப்படியே ஷாக் அடிச்ச மாதிரி அப்படியே இதாச்சு. உடம்பெல்லாம் ஃபுல்லாக ஈர்ச்சிக்கிச்சு. அப்படியே அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கீழே நிற்க முடியல. அப்படியே அப்படியே நிற்க முடியல. அப்படியே தானாகவே கீழே விழுற மாதிரி இதாகிடுச்சு. எனக்குள்ளே அந்த மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. நிற்க முடியலங்க ஐயா அந்த இடத்துல. ஆண்டவர் அபிஷேகத்திட்டார். God bless you. பிரைஸ். உங்க பேர் என்ன? சாரா. எந்த ஊர்? ஈரோடு. ஈரோடு. என்ன படிக்கிறீங்க? 4th முடிச்சு 4th. இப்போ என்ன நடந்துச்சு? நான் ப்ரே பண்ணிட்டு இருக்கும்போது ஏசப்பா எனக்கு அன்னை பாஷையை கொடுத்தாங்க. அந்நிய பாஷை கொடுத்துட்டாங்க. 4th படிக்கிறாங்க. அந்நிய பாஷை ஆண்டவருக்கு கொடுத்துட்டார். God bless you. God bless you. வாங்க. உங்க பேர் என்ன? சன்விகா. சன்விகா. எந்த ஊர்? ஈரோடு. ஈரோடு தான். இன்னைக்கு என்ன நடந்துச்சு? ஏசப்பா வந்துட்டு எனக்கு புதுசா அன்னை பாஷையை தந்தார். புதுசா அந்நிய பாஷை கொடுத்தாங்களா? எத்தனை படிக்கிறீங்க? 4th முடிச்சு 5th. 4th முடிச்சு 5th போறாங்க. ஆண்டவர் இன்னைக்கு அந்நிய பாஷையில பேசுற கிருபை தந்திருக்கிறார். ஜோசப், என்ன படிக்கிறீங்க? 7th முடிச்சு 8th போறேன். 7th முடிச்சு 8th போறீங்க. என்ன நடந்துச்சு? நான் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது அபிஷேகத்துக்காக ப்ரே பண்ணிட்டு இருக்கும்போது என் மேலே ஏதோ ஜில்லுன்னு வந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் நானே எனக்கு அறியாம அந்நிய பாஷை பேச ஆரம்பிச்சேன். ஆமென் ஆமென். அறியாம அந்நிய பாஷை பேசுனாங்க. ஆண்டவர் கொடுத்துட்டார். ஓகே, வாங்க. உங்க பேர் என்ன? என் பேர் சோஃபியா. நான் நீலகிரி மாவட்டத்திலேருந்து வந்திருக்கேன். நான் ஜெர்மனிட்டு இருக்கும்போது ஏசப்பா அந்நிய பாஷை வார்த்தை எனக்கு மேலே ஊற்றிட்டு இருந்தார். ஏசப்பா எனக்கு வந்து அதோட அர்த்தத்தை எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னோடனே உள்ளத்துலேருந்து அதோட அர்த்தம் தெரிஞ்சு, ஏசப்பா இது நானே யோசிக்கிறேன்னா அப்படின்னோடனே நீங்கள் வந்து இல்லை ஏசப்பா சந்தேகப்படாதீங்க, வந்து ஏசப்பா சொல்லிக் கொடுக்குறாரு உங்களுக்குன்னு சொல்லும் போது ஏசப்பா என்னோட அது ஃபுல்லாக அர்த்தத்தையும் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. ஆமென் ஆமென் ஆமென். எத்தனை படிக்கிறீங்க? 6th பாஸ் 7th. 6th முடிச்சு 7th போறாங்க. அந்நிய பாஷையில பேசி அர்த்தத்தையும் ஆண்டவர் விளங்க பண்ணி இருக்கிறார். கரந்தட்டுங்க. ஆமென். God bless you. என் பேர் தீக்ஷா. நான் 7th பாஸ் 8th போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து அந்நிய பாஷை ஏசப்பா கேட்டேன். நான் ஒரு சில வார்த்தை தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஏசப்பா இன்னும் அதிகமாக அந்நிய பாஷை ஏசப்பா கொடுங்க ஏசப்பா கேட்கும் போது அந்நிய பாஷை நிறைய பற்பல பாஷை வந்துச்சு. எப்படி வந்துச்சுன்னா ஒரு கரம் என் மேலே தொட்டதை நான் உணர்ந்தேன். அதுக்கப்புறம் தான் பற்பல பாஷை நான் பேசிட்டேன். எந்த ஊரு? ನಾನು ಕಟ್ಟಬಟ್ಲೆ ಬರೋಣ. Okay, God bless you. God bless you. ನಾವು ಮೈಸೂರಿಂದ ಬಂದಿರೋದು. ನಾನು ಡಿಗ್ರಿ ಓದ್ತಾ ಇದ್ದೀನಿ, ಫಸ್ಟ್ ಇಯರು. ಇವತ್ತು ನಾನು ಅಭಿಷೇಕನ ಹೊಂದ್ಕೊಂಡೆ. ಯಾಕಂದರೆ ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದೆ, ಆದರೆ ಅನ್ಯ ಭಾಷೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು ಅಂತ ಅನ್ಕೋತಾ ಇದ್ದೆ, ಆದರೆ ಬರ್ತಾ ಇರಲಿಲ್ಲ. ಇವತ್ತು ಅಭಿಷೇಕನ ಹೊಂದ್ಕೊಂಡೆ. ಇನ್ಮೇಲೆ ಅನ್ಯ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೀನಿ. ஆமென் ஆமென். கரந்தட்டுங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். என் பேர் ஜான் ஜோயல். நான் வந்து ஏசப்பாக்கெல்லாம் ஏசப்பா எனக்கு அந்நிய பாஷை கற்றுக் கொடுங்கன்னு பேசியிருந்தேன். அப்போ ஏசப்பா எனக்கு அந்நிய பாஷை கற்றுக் கொடுத்தாங்க. அப்போ 2 குதிரை வந்து என் முன்னாடி வந்து நின்றுச்சு. அப்போ ஏசப்பா எனக்கு அந்நிய பாஷை கொடுத்து என் மேலே ஏதோ எண்ணெய் ஏதோ ஊற்றுற மாதிரி இருந்துச்சு. அப்போ நான் ஆவியில் நிரம்பி பின்னாடி உள்றதுக்கு போயிட்டேன். அப்போ ஏசப்பா எனக்கு அந்நிய பாஷை. ஆமென் ஆமென் ஆமென். God bless you. God bless you. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான் ரொம்ப நாளாக நான் வெறுங்கையோடு போகக்கூடாது ஏசப்பா. எல்லாரும் பேசுகிறாங்க அந்நிய பாஷை அபிஷேகம் எனக்கு வேணும்னு. ஐயா ஜெபிச்சது போல் நான் கேட்டேன். கர்த்தர் எனக்குள்ளே நல்லா நிரம்பி வல்லமே நிரம்பினார். நம்ம சுயமாக பேசுகிறோமான்னு கூட நம்ம நினச்சேன். இல்லை, கர்த்தர் எனக்கே தெரியாத ஒரு பாஷையை நான் ஆமென் ஆமென். கரந்தட்டுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென். என்னையே அறியாமல் ஒரு பாஷையை நான் உணர்ந்தேன். அந்நிய பாஷை பெற்றுட்டா ஆனால் எனக்கு ஒரு புதிய பாஷை பெறணும் அப்படிங்கிற ஒரு இது இருந்துகிட்டே இருந்துச்சு. நான் கேட்டே இருந்த ஆசை ஏசப்பா கிட்ட, ஏசப்பா எனக்கு ஒரு புதிய பாஷை கொடுங்க ஏசப்பா அப்படின்னு கேட்டே இருந்தேன். தேவன் எனக்கு புதிய பாஷையை பெற்று. ஆமென் ஆமென். God bless you. God bless you. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என் பேர் சால்வன் பெனின். நான் வந்து ரொம்ப நாளாக அந்நிய பாஷையிலே பேசிகிட்டு இருந்தேன். 2 years ஆச்சு. இன்றைக்கி வந்து நான் ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் பேசுகிற அந்நிய பாஷை எனக்கு புரிஞ்சுது. ஆண்டவர் வந்து உனக்கு பின்னாடி நிற்கிறவங்க வந்து வெட்கப்படுறாங்க, அந்நிய பாஷை பேச வெட்கப்படுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நிறைய ஜனங்கள் என்னை அறியாமே இருக்காங்க, அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணு அப்படின்னு அந்நிய பாஷையில் பேசும்போது எனக்கு உணர்த்தினார். ஆமென் ஆமென். God bless you. God bless you. என் பேர் வர்ணிகா. ஊட்டியிலேருந்து வரேன். இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் அபிஷேகத்தை பெறுறேன். ஏசப்பா எனக்கு நிறைய பாஷையால் நான் அபிஷேகத்தால் நிரப்பினார். எனக்கு ரொம்ப அழுகையாக வந்துச்சு. Okay, God bless you. God bless you. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என் பேர் பிரைசி. நான் செங்கல்பட்டுலேருந்து வரேன்.
இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். எனக்கே தெரியாத ஒரு பாஷையை நான் பேசினது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. சந்தோஷமாக இருக்குது. ஆவியானவர் கொடுக்குற சந்தோஷம். ஆமென். காட் பிளஸ் யூ. என் பேர் நிவாஞ்சலி. நான் ஈரோடு மாவட்டத்திலேருந்து வந்திருக்கேன். எனக்கு வந்துட்டு நான் பரிசுத்தாவி வேணும்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ நாள் ஏங்கிட்டு இருந்தேன். நான் நேற்று கூட எனக்கு பரிசுத்தாவி இறங்குச்சு. அதை வந்துட்டு நான் அசட்டை பண்ணிட்டு நின்றுட்டு இருந்தேன். எனக்கு இன்றைக்கி வந்து பரிசுத்தாவி இறங்கியிருக்குது. நான் இப்போ சந்தோஷமாக இருக்கேன். ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தருடைய பரிசு நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் இன்றைக்கி ஜெபம் பண்ணிட்டு இருக்க சொல்ல ஏசப்பா குதிரையில் போனாங்க. குதிரையில் போக சொல்ல ஏசப்பாவோட ஷால் என் மேலே பறக்க சொல்ல என் மேலே அது வந்து விழுந்து, அது வந்து நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்க சொல்ல அது அக்கினியெல்லாம் ஷால் விழுந்தது. என்னை சுற்றி அக்கினி வந்ததும் என்னை அறியாமே நான் புது புது அந்நிய பாஷை பேசினேன். ஆமென், ஆமென். நல்ல ஒரு புது அனுபவம். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. என் பேர் மெர்சி. நான் சேலத்துலேருந்து வரேன். நான் வந்து ஜெபிச்சிட்டு இருக்கும்போது அந்நிய பாஷையில் ஜெபிச்சிட்டு இருந்தேன். அப்போ ஏசப்பா வந்து என் பக்கத்திலே நின்னார். பக்கத்தில் நின்னாங்க. ரொம்ப ஒரு ஷாக் அடித்த மாதிரி இருந்துச்சு. நீங்கள் எத்தனை படிக்கிறீங்க? 5th ஸ்டாண்டர்ட். 5th படிக்கிற பிள்ளைகிட்ட இயேசு வந்து நின்று பேசி அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. காட் பிளஸ் யூ. காட் பிளஸ். For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalamavadi, Thoothukudi District, 628-211. Our phone number 04639 353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.